அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கங்கள். அதாவது நேற்றைய தினம் வந்து நம்ம குரூப்ல யார் யார் சேரிட்டி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த போட்டிருந்தாங்க. டாக்டர் சொல்லியிருந்தாங்க சேரிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். ஏன் அப்படின்னு சொன்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் திறவுகோல் தீர்வு அப்படின்னா அதற்கு முதன்மையான காரணம் அப்படிங்கிறது தர்மம், தர்ம சிந்தனையிலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருந்த பொழுது நிறைய பேர் பண்றதாங்க. பரிமளா மேடம், மீரா மேடம், லதா மேடம், நிறைய பேர் பண்ணிருந்தாங்க. தனிப்பட்ட முறையில் எனக்கு அது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் பலர் வந்து பகிர்ந்திருந்தாங்க. நேற்றைய தினமே நிறைய விஷயங்கள் சொன்னது கொடுத்தது அப்படிங்கிறது. அப்புறம் சிலருக்கு வந்து அதில் டவுட் இருந்தது, யாருக்கு கொடுக்கணும், இதில் ஏதாவது ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது. டிரான்ஸ்பரன்சியாக சொல்லணும்னா தர்மம் செய்யறது அப்படிங்கிறது செய்வதை விடவும் எந்த நோக்கத்திற்காக செய்கிறீர்களோ அந்த நோக்கமே முழுமுதற் காரணம், அடிப்படை தெளிவு, செய்வதற்கான தெளிவு. அதாவது இவ்வளவு கொடுக்குறோமா அப்படிங்கிறத விடவும் இப்போ எடுக்கிறேன் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னாக்க ஹோல் ஹார்ட்டடா கொடுக்குறோம் இல்லையா, அந்த சிந்தனை தான் மிகவும் முக்கியமானது. அந்த சிந்தனை அப்படிங்கிறது மனப்பூர்வமாக செய்கின்ற பொழுது தட் மேக் ஏ கிளென்சிங் ஆஃப் அவர் மைண்ட். முதல்ல எனக்கு கொடுக்கணுங்கிற சிந்தனையே உங்களை தூய்மைப்படுத்தக்கூடியது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க இந்த கர்மாவை எப்படி கிளியர் பண்றது, எப்படி உட்காந்து கிளியர், நிறைய டவுட் இருக்கு இல்லையா. அதுல சிம்பிளா போற போக்கில் அடிச்சு விட்டுக்கிட்டே போறோங்க இல்லையா, அந்த மாதிரி கர்மாவை கிளென்சிங்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லையா, அந்த தர்ம சிந்தனையே நெகட்டிவ் கர்மாவை கிளென்சிங் பண்றதுக்கு மிகப்பெரிய வழி வாய்ப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் அது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது சில பேர் இருந்தாங்க, சார் இது நாம வந்து பண்றது குரூப்ல போட்டு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணுமா, அது வந்து பப்ளிசிட்டி வேண்டாமேங்கிறது அது நல்ல விஷயம்தான். நம்ம செய்யறதுங்கிறது வலது கையால் கொடுப்பது இடது கையால் கூட தெரியக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் சார்ந்த மரபினுடைய ஆன்மீக வழித்தோன்றல். அப்படிதான் வரும், அது தவறில்லை. ஆனாலும் கூட நாம் செய்வதை பார்த்து இவ்வளவு பேர் செஞ்சிருக்காங்களே, இவ்வளவு செஞ்சிருக்காங்களே அப்படிங்கிறத பார்த்து மற்றவர்களுக்கு அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக அல்லது தூண்டுகோலாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. உலகத்தில் மிகப்பெரிய விஷயம் தான் செய்வதை விடவும் தன்னை போல் மற்றவர்களை செய்ய வைப்பது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய செயல், மிகப்பெரிய செயல். அதனாலதான் பலமுறை சொல்லியிருந்தேன். டாக்டர் ஒரு தானே தலைவர் நம்ம கருணாநிதி கூட கேட்டிருந்தாரு, வள்ளல திருவள்ளுவர் சொல்லும்போது திருவள்ளுவர் அவருடைய காலகட்டத்தில் திருவள்ளுவர் என்ன செய்தார், எத்தனை பேருக்கு சர்வீஸ் பண்ணார் அப்படிங்கிறதையும் தாண்டி நிச்சயம் நிறைய செஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து சித்தர்கள், அவங்க கண்ணால பார்த்தாலே பல நோய்கள் தீரும், பல பிரச்சனைகள் தீரும். அப்படிங்கும்பொழுது அவரை பற்றி நமக்கு இருக்கின்ற செய்தி என்னன்னா திருக்குறளை கொடுத்தது. இன்றைக்கும் இன்னும் இந்த பூமி இருக்கின்றவரை அவரை பற்றி பேசுவோம் அப்படின்னாக்க அவர் சொன்ன அந்த திருக்குறள் அதுல என்ன சொல்ற, செய்ததை விடவும் செய்ய வைப்பது, அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கும் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அந்த செய்ய தூண்டுவதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால சப்போஸ் நீங்க சேரிட்டி பண்றீங்க, மற்றவர்களுக்கு சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா அதை சொன்னாக்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா சரி இது கூட பண்ணலாமா அப்படின்னுட்டு செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்க பதிவு போடலாம், யார் யாருக்கு சேரிட்டி பண்ண, சேரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே அதை பகிர்ந்து கொண்டவர்களுக்கும் சேரிட்டி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையில் இருப்பவர்களுக்கும் தொடர்ந்து. இன்னும் சிலர் வந்து டாக்டர்கிட்ட பண்ணணுமா கொடுக்கணுமா இல்லை டைரக்டா இந்த என்னுடைய பர்டிகுலர் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்லிடுறேன், இல்லைன்னா நீங்க மெசேஜ் அனுப்புங்க, நான் கேட்டுட்டு ரிப்ளை உடனே பண்ணிடுறேன். ஸோ தர்ம சிந்தனை இருப்பது அப்படிங்கிறது மகிழ்ச்சி. தர்மம் செய்த அதை மற்றவர்களுக்கும் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி வந்து எனர்ஜி இப்ப சொன்னாங்க இல்லையா, எனர்ஜி வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, நீங்க என்ன எனர்ஜி கொடுங்க, ரொம்ப பேருக்கு இது டவுட் இருக்குது. டாக்டர் ஏன் டிலே பண்றாங்க, எனர்ஜி என்ன ஆகுது, நீங்க மருந்து கேட்டா மருந்து கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னா ஷார்ட்டா சொல்றேன். ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோ எடுத்து வச்சிருந்தேன், நேற்று தான் குரூப்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். அலோபதி எந்த மெடிசனா இருந்தாலும், சித்தா ஆயுர்வேதிக் அலோபதி எந்த மெடிசனா இருந்தாலும் மெடிசன் உள்ள போயிட்டு எப்படி வந்து அதை டிசீஸை கியூர் பண்றதுக்கான ஒரு சோர்ஸ் போட்டிருந்தேன். அது இப்போ டைமிங்ல அடுத்த டைம் சொல்றேன். அது ஷார்ட்டா சொல்லணும்னா, இப்போ ஒரு தலைவலிக்குது, தலைவலி தான் மெடிசன் போடுறோம், உடம்பு வலினா மெடிசன் போடுறோம். அந்த மெடிசன் வந்து மெடிசனுக்கும் அந்த மெடிசனை உடம்பு இருக்கிற அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த மெடிசன் இருக்கு இல்லையா, மருந்தை கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்முடைய உடலில் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உடலில் ஆற்றலை கிரகித்துக் கொள்கிறதோ அந்த அளவுக்கே நோய்கள் சரியாகிறது. அப்போ
உலகத்துல எல்லா டிசீஸுக்கும் எல்லா மருந்து இருக்குது, ஆனாலும் கூட சரியாகவில்லை, எல்லாத்துக்கும் சீப் டாக்டர் இருக்காங்க அப்படின்னாக்க அவர்கள் மருந்து சரியாக கொடுக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி உடலில் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். மருந்துக்கும் டிசீஸ் கியூர் பண்றதுக்கும் இடையில் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது, அது சக்தி, ஆற்றல். உடலில் அந்த ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டுமே நோய் குணமாகிறது. இப்போ இங்க டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல நாம டாக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது, நாம் உட்கொள்கின்ற உணவு அல்லது மருந்து இதை கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தியை, ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கான வேலையைத்தான் அவர் அந்த மெடிடேஷன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். நேற்று ஒருவர் கேட்டிருந்த போது எனக்கு இத்தனை நாளாச்சு வரவே இல்லையே அப்படின்னப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, ஒருவேளை நான் உடனே கொடுத்திருந்தா கூட இந்த மருந்தும் உங்களுக்கு வேலை செய்யாது, ஏன்னா ஏற்கனவே பல ஆண்டுகள் நீங்க சாப்பிட்டு ஒரு மருந்து வேலை செய்யல. அப்ப ஏன் வேலை செய்யலைன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல், உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் அது உங்களிடம் போதுமானதாக இல்லை. அப்போ அதே மாதிரி நான் இந்திய மருந்து கொடுக்கறது ஒரே நாள்ல கொடுக்கறதுங்கிறது, இல்ல கிறிஸ்டல் ஒரே நாள்ல கொடுக்கறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப எளிது. ஏன்னா பேக்கெட் ரெடியா இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும், இட் இஸ் ரெடி. நான் அதிகபட்சமாக அட்ரஸ் எல்லாமே போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்போ அனுப்புறது மட்டும் 3 வாரம் கிட்டத்தட்ட இருக்குது. இது வந்து பெரிய விஷயமே இல்லை. ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, எல்லாமே ரெடியா இருக்கு, மெடிசன்ஸும் இருக்கு, கிறிஸ்டலும் இருக்கு, பேக்கும் பண்ணிட்டேன். அனுப்புறதுல எவ்வளவு நேரம், கொரியர்காரனே கேட்டுக்கிட்டு இருக்கான், அனுப்புறதுல எவ்வளவு நேரம் ஆயிட போகுது, ஒரே செகண்ட் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க, கொடுத்துருவாங்க. பட் அவர் என்ன சொல்றாரு, டாக்டர் சொல்றது, அப்படி போய் உங்களுக்கு கிடைச்சாலும் அந்த பெனிஃபிட்டுங்கிறது இருக்காது. பிகாஸ் ஆஃப் ஏற்கனவே உங்களுடைய நெகட்டிவ் ஆரா வந்து உங்களுக்கு அந்த மருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உடலுக்கு இல்லை. அதை சரி செஞ்சுட்டு அனுப்புனாதான் இதுவே வேலை செய்யும். அதனாலதான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். உடனே கொடுக்கறது அடுத்த செகண்டே போகணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது அப்படின்னாரு. அதனால இது இந்த ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால யாருக்குமே டிலே ஆகுறதுங்கிறது, நீங்க உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்கள் ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் உடனே கொடுக்க முடியல அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, நேற்றுக்கு இந்த கர்மா எக்ஸ்சேஞ்சை பற்றி சொன்னீங்க, டப்புன்னு நிறுத்திட்டீங்களே சார் அப்படின்னாங்க. அது அந்த இதே விஷயத்தை பற்றி சொல்லணும். ஏன்னாலும் ரொம்ப பேர் வந்து நம்முடைய பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த விஷயத்துல நேற்று சொன்ன விஷயம் இன்னொரு, ஏன் காலையில் பிடிச்சதோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கான சில விஷயங்களை சொல்றதுக்கு அடிப்படை காரணம், இது நான் டைம் இல்லை இந்த பேசினதுனால அது ஒரு 5 மினிட்ஸ்ல படிச்சு அடுத்த நாள்ல நான் சொல்றேன். ஏன் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும், காலையில் சிரிக்க வேண்டும் அப்படின்னாக்க, சிரித்தல் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுது என்பது ஒரு தியானம். கேட்டிருந்தாங்களே தியானம்னு, நீங்க சிரிச்சிங்கனாலே அது ஒரு மிகப்பெரிய தியானம். 10 நிமிடம் தொடர்ச்சியாக உங்களால் சிரிக்க முடிந்தால் ஏறத்தாழ 2 மணி நேரம் உங்களால் நிம்மதியாக எந்தவித தொந்தரவும் இல்லாமல் உங்களால் தூங்க முடியும். சிரிக்கின்ற பொழுது அதிகமாக தூண்டப்படுகின்ற சக்கரம் மணிப்புரக சக்கரம். ஸோ அது நிறைய சயின்டிபிக் ஃபேக்டோட நான் சொல்றேன். சிரிக்கும் போது என்ன நடக்கிறது அப்படின்னு. அதனால உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, அதுவும் காலையில் எழுந்து சிரிக்கின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய தியானம். இன்னொன்று முக்கியமா ஹைலைட்டா சொல்லணும்னா, தியானத்தினுடைய மிகப்பெரிய உச்சபட்ச நிலை மனதை மறத்தல். மனம் என்பதே இல்லாமல் செய்கின்ற அந்த நிலைக்கு பேருதான் தியானத்தினுடைய உச்சகட்டம். நீங்கள் தியானம் செய்கின்றது கூட எல்லாமே சொல்லுவாங்க, ஒரு புள்ளியில முக்கிய வச்சுக்கிட்டு உங்களுடைய கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய மனதை ஒரு இடத்துல பண்ணும் பொழுது, தியானத்தின் போது கூட ஏதோ ஒரு ட்ரீம் போயிட்டு இருக்கும், ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். உங்களுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் ஒரு புள்ளியை நோக்கி இருந்து கொண்டிருக்கும் தியானத்தில். ஆனால் நீங்கள் சிரிக்கின்ற பொழுது அந்த புள்ளியும் இல்லாமல் செய்கிறது. அப்போ தியானத்தினுடைய உச்ச நிலை அப்படிங்கிறது சிரிப்பது. ஹோல் ஹார்ட்டடா நீங்கள் சிரிக்கின்ற பொழுது வயிறு வலிக்கு அந்த வயிறு வலிக்கு, நம்ம கண்ணதாசன், வயிறு வலிக்கு சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறெழி சிரிப்பவர்கள் மிருக ஜாதி, மற்றவங்க வயிறு கூட நம்ம சிரிக்கிறத பார்த்து. ஆக சிரிக்கிறது அப்படிங்கிறது ஹோல் ஹார்ட்டடா நீங்க சிரிக்கிறீங்கன்னா அது மணிப்புரக சக்கரத்தை தூண்டப்படும். இன்னொன்று ஷார்ட்டா சொல்லணும்னா, சுகருக்கு பெஸ்ட் மெடிசன் சிரிப்பு. அதை பத்தி நிறைய சொல்றேன். சிரிக்கிறது ஏன் சிரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த செஷன்ல டைம் இருக்கும்போது நம்ம எடுப்போம். அதனாலதான் நான் காலையில வந்து குறைந்தபட்சம் சில காமெடி சொல்ல ட்ரை பண்றதுக்கு விஷயம் என்னன்னா, அப்படி சிரிக்கும்போது அட்லீஸ்ட் காமெடியோ இல்லையோ காமெடி மாதிரி நினைச்சிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு தெரியாது, உடல் குலுங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மணிப்புர சத்தகம் தூண்டப்படும். அப்புறம் வேற என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது உடம்புல அப்படிங்கிறத லேட்டரான்னு சொல்றேன்.
ஸோ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டாக்டர் இளங்கோஷா ஃபர்ஸ்ட் வந்து மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுதல், துணிச்சலாக இருத்தல், தீர்வு காணுதல், மூன்று முக்கியமானது. இந்த மூன்றும் ஒருத்தர் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ண தே கேன் ஃபேஸ் எனி திங். இன்னவர் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். அதை சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இந்த மூன்றையும் ஃபாலோ பண்ணணும். அந்த விஷயத்தை தான் நம்ம சொல்வதற்கு முயற்சி செய்வீர்கள் இருக்கோம். அப்போ நேற்றுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நிறுத்திட்டேன். இந்த கர்மா மேட்டர்ல நம்ம பேர் உண்மையிலே நல்ல மனிதர்கள் நிறைய பேர் நம்ம இதில் இருக்காங்க. ஏன்னா கர்மாவை பற்றி பேசுகின்ற போது இது என்ன சார், இது எப்படியாவது கிளீன் பண்ணோம்னா அந்த கர்மாவை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அப்படிங்கிறத வரவேற்கக்கூடியது. உண்மையில் டாக்டர் இளங்கோவேஷ் ஹாஸ்பிட்டலோட பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்கிறது கர்மாவை புரிந்து கொண்டு அதை சரி செய்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அது பெரிய விஷயம். சீஃப் டாக்டர் ஒன்றுதாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பேசலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாக்க புடிங்கிற மாதிரி இன்னொரு கேள்வி, டங் புல்லிங் கொஸ்டின் ஆன்சர் பண்றோம். டாக்டர், நீங்க எல்லாத்துக்கும் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க, கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. கிறிஸ்டல் எல்லாராலையும் வாங்க முடியாதே, எப்படி அது நீங்க சொல்றது நடைமுறை சாத்தியம் இல்லையே? நீங்க கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, பட் எல்லாராலையும் கிறிஸ்டல் வாங்க முடியாதே, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நல்ல கேள்வி. அதாவது பூமியில இயற்கையாக கிடைக்கிறது தானே, அதுக்கு நான் ஏன் பணம் கொடுக்கணும்? இயற்கையாக கிடைக்கிற கிறிஸ்டலுக்கு நான் ஏன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சகோதரர் பேர் எனக்கு தெரியல. ஆன்சர், இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் உருவானது. இந்த பூமியில நம்ம பார்க்குற பொருள் எல்லாமே, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து எல்லாருமே, இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களால் உண்டானது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். சரியா? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். நீரை ஆரம்பிச்சுக்குவோம். இந்த 5 பஞ்சபூதங்களை பற்றியும் சொல்லுவோம். நீர், கடவுள் அந்த மழையை நமக்கு காசு விற்கிறாரா?
இல்லை, காசுக்கு விற்கல, இயற்கையா கடவுள் கொடுக்குறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல சிவாஜி கணேசன் வசனம் வரும் இல்லையா? என்ன வரும்? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நான் ஏன் உனக்கு வரி கொடுக்கணும்? கிஸ்தி வரி எல்லாம் நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் கேட்க இல்லையா? நல்ல வசனம் அது. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நான் ஏன் உனக்கு கொடுக்க வேண்டும் வரி? நான் ஏன் உனக்கு டாக்ஸ் கொடுக்கணும், பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி போராடுறாரு. கொடுக்க முடியாதுன்னு மறுக்கிறார். அப்புறம் தூக்கிடப்படுகிறார். அது வேற சமாச்சாரம். அப்போ வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, இதுல மனிதனுடைய உழைப்பு ஒண்ணுமே கிடையாது, வருது. ஆனா அது ஏன் உனக்கு கொடுக்கணும்னு கேட்கிறாரு. அதே மாதிரி தான் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம தண்ணியை காசு கொடுத்து வாங்குறோம். வாய் ஏன் காசு கொடுத்து வாங்குறது சொல்லலாமா? வானம் பொழிகிறது, கடவுள் வாங்கல, எந்த காசும் வாங்கல, பொழிகிறது. ஆனா நாம உனக்கு ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தண்ணி வைக்கிறவங்கள்ட்ட கேட்க முடியுமா? இயற்கையா தண்ணி சாப்பிட்றோம், இயற்கையா தண்ணி கொடுக்குறோம், கடவுள் கொடுக்கல, காசு எதுவும் வாங்கல. அவர் ஃப்ரீயா தான் கொடுக்குறாரு. எல்லா கண்ட்ரிலையும், எல்லா கான்டினென்ட்ஸ்லையும், எல்லா கண்டங்கள்லையும், எல்லா நாடுகள்லையும், எல்லா சூழ்நிலைகளையும் கடவுள் மழையை இயற்கையா தான் கொடுக்குறாரு, தண்ணி தான். ஆனா அந்த தண்ணி இன்னைக்கு வியாபார பொருளாக மாறிவிட்டது. அது இல்லாம எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையும் தண்ணி விற்கப்படுகிறது. நீங்களே உங்க வீட்டுல நிறைய தண்ணி வாங்கி குடிப்பீங்க. நான் குடிக்கிறது கிடையாது. நான் இயற்கையா என்ன வாட்டர் வருதோ அதான் குடிப்பேன். எங்கே போனாலும் எந்த சூழ்நிலையும் சாதாரணமா பைப்ல என்ன வருதோ, சாதாரணமா அங்கே என்ன தண்ணிக்கோ அதான் நான் குடிப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நான் பாட்டில்டு வாட்டர் தண்ணி குடிக்கிறதே கிடையாது, குடிக்கவே மாட்டேன். குடிக்காம கூட அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிட்டு வந்துடும் ஒழிய, பட் பாட்டில் வாட்டர் நான் இது வரைக்கும் குடிச்சது கிடையாது, குடிக்கவும் மாட்டேன், வாங்கியும் கொடுக்க மாட்டேன். என்ன மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது இல்லையா? இருக்க முடியாது எல்லாரும். இட்ஸ் நாட் குவைட் பாசிபிள். அப்போ நான் குடிக்கிறது இல்லை, அதுக்காக எல்லாரும் குடிக்காம இருக்கும்னு சொல்ல முடியாது. வீடுகளில் கேன் வாங்குறீங்க, வெளில டிரான்ஸ்போர்ட்ல எங்கே போனாலும் கேன் தண்ணி வாங்கி குடிக்கிறோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 4 days பேக் ஒரு ஆர்டிகிள், பிஸ்லரி கம்பெனியுடைய ஓனருடைய பேட்டி ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 crores நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ பிஸ்லரி வாட்டர், ஒன்லி வாட்டர், சாதாரணமாக கடவுள் கொடுக்குற தண்ணியை அதை பிஸ்னஸ் பண்ணி 2000 crores அந்த ஓனருடைய டாக்டர் பேட்டி கொடுக்குறாங்க ஒரு மேகசின்ல. நான் 2000 கோடிக்கு பிஸ்னஸ் டர்ன் ஓவர் பண்ணுறோம். இப்போ டாட்டாவே எங்கிட்ட கம்பெனியை விலைக்கு கேட்டாரு. டாடா கம்பெனி எங்களை கேட்டாங்க, அப்ரோச் பண்ணாங்க, உங்கள் கம்பெனி எனக்கு கொடுத்துருங்க, நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி என்னுடைய மக தான் அதை எடுத்து பண்ணி அந்த அளவுக்கு இன்னைக்கு 2000 crores கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை ஃபவுண்டர் சொல்றாரு. அந்த அம்மா, அந்த ஓனருடைய மகள், அவங்க தான் இப்போ கரண்ட் ஓனர், பிஸ்லரி கம்பெனிக்கு அவங்க தான் ஓனர். நாங்கள் இப்போ 2000 crores டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். இது நான் இன்னமும் பல மடங்கு அதிகமாக நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ லாஸ்ட் வீக் சாதாரண கடவுள் கொடுத்த தண்ணியை பிஸ்லரி வாட்டர் கம்பெனி 2000 crores டர்ன் ஓவர் பண்றாங்க. இனி வருங்காலத்தில் இன்னும் அதிகப்படுத்துறேன்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் தண்ணி விற்க போறேன்றாங்க. இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பேர் தண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஏன் தண்ணியை விற்கிறீங்கன்னு யாரா கேட்க முடியுமா? அரசாங்கமே தண்ணி விற்குது, ரயில் வாட்டர்னு சொல்லி விற்குது. ட்ரெயின்ல போனாங்க தெரியும். ஏன் மக்களுக்கு டிக்கெட் வாங்கிட்டு தானே கொடுக்குறாங்க. ஃப்ரீயா தண்ணி கொடுத்தா என்ன? ஜெயலலிதாம்மா சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது நம்ம இலவசமா தண்ணி கொடுக்கலான்னு ஒரு ப்ரொபோசல் போச்சு அவங்ககிட்ட. இலவசம் மக்களுக்கு நம்ம அந்த இலவசம்லாம் அறிவிக்கிறாங்க இல்லையா? அந்த இலவசம்லாம் அறிவிக்கும் போது தண்ணி ஃப்ரீயா கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கலாம்னு சொல்லி போனாங்க. அப்போ அது டிஸ்கஷன் நடக்குது. ப்ராக்டிக்கலா செக்ரட்டரியேட்ல நடந்த போது இது நடைமுறை சாத்தியம் இல்லை, இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா நடைமுறை சாத்தியம் இல்லை, அது பின்னால ப்ராப்ளம் வரும், இதை எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக கொண்டு போக முடியாது, இதில் கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவுகள்லாம் வரும், இதை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி வேற சில வல்லுநர்கள் சொன்னதுனால அது கேட்டுட்டு அவங்க டிராப் பண்ணிட்டாங்க, அந்த முயற்சி டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு சொன்னார். சார் இந்த மாதிரி ப்ரொபோசல் சொன்னோம் சார், இது மாதிரி போனோம் பண்ணோம், பட் அது நிறைய ஒரு செக்ரட்டரியேட்ல டீல் பண்ணும்போது நிறைய வல்லுநர்கள்லாம் பேசும்போது கொஞ்சம் நெகட்டிவாக சொன்னதுனால அதை டிராப் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னார். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தபோது சொன்னார். அதான் உண்மை. அப்போ தண்ணியை நாம ஏன் விலை கொடுத்து வாங்குறோம் அப்படி நிலைமையில வந்துட்ட போது இந்த கொஸ்டின் கேட்டவர் இந்த கேள்வி கேட்க முடியுமா? இல்லையா? பிகாஸ் கலியுகத்தில் அப்படிதான் நடக்கும். இது தண்ணிக்கு. அடுத்தது நிலம், நிலம். இப்போ கேள்வி கேட்ட நபர் ஒரு இடத்த வாங்குறாரு,
ஒரு இடத்த வாங்குறார் அப்படின்னா ஃப்ரீயா கொடுப்பாங்களா, இவர் பணத்தை கொடுத்து வாங்குவாரா? இவரா கிரியேட் பண்ணாரு, இல்லை இவருடைய பேரண்ட்ஸோ இவருடைய மற்றவர்களோ யாரோ இவங்க சம்மந்தப்பட்டவங்களா வந்து அந்த பூமியை கிரியேட் பண்ணாங்க? இல்லை, கடவுள் கிரியேட் பண்ணாரு. அந்த பூமியில் நாம் வந்து பிறந்திருக்கோம். அப்ப நிலத்தை இவர் வாங்கும்போது கடவுள் கொடுத்த பூமி இது, கடவுள் தான் கொடுத்துருக்காரு. அதை நான் ஏன் உனக்கு பணம் கொடுத்து வாங்கணும்? எனக்கு நிலத்தை சும்மா கூட இவர் கேட்க முடியுமா? பாசிபிள் இல்லை. இல்லை, இவரே ஒரு ப்ராப்பர்ட்டி லேண்டை விற்கிறாரு, ப்ராப்பர்ட்டி லேண்டை விற்கிறாரு. அப்போ ஆப்போசிட் பார்ட்டி இவர்கிட்ட கேட்கிறாருன்னு வச்சுங்க, எங்க கடவுள் கொடுத்த பூமி இது, கடவுள் படைச்ச பூமி இது, இது ஏன் பணம் கேட்குறீங்க என்கிட்ட? அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, நீங்க ஃப்ரீயா கொடுங்கன்னா இவர் கொடுப்பாரா? சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்ட நபர், அந்த சகோதரர் ஃப்ரீயா கொடுப்பாரா? சரிப்பா வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாரா? இல்லை, நிலங்கள் கொடுக்கல. இந்த நிலத்துக்காக போட்டி நடக்குது, பொறாம நடக்குது, கொலைகள் நடக்குது, கோர்ட்ல கேஸ் நடக்குது, பார்க்குறோம்ல. அந்த நிலம் எனக்கு உரிமையானது, இந்த நிலம் எனக்கு வேணும், நான் உனக்கு தரமாட்டேன், இல்லை எனக்கு கொடு, எனக்கு ரைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலத்துக்காக நிறைய விஷயங்கள் நெகட்டிவா நடக்குது இல்லையா? கொலை நடக்குது, மற்ற நிறைய அஃபென்சஸ் எல்லாம் நடக்குது, கேஸ் நடக்குது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கோர்ட்ல கேஸ் நடத்துறாங்க நிலத்துக்காக. ஏன் நிலம் வந்து நமக்கு ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க, நாமளும் ஏன் ஃப்ரீயா ஏன் கொடுக்க மாட்டேன்றோம்? வாங்கும்போது நமக்கு ஏன் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க? அதுக்கு ஏன் ஒரு வேல்யூ வைக்கிறீங்க? அதுவும் விலை வந்து ஒரே இடம் கிடையாது. ஒரு கிரவுண்டு சென்னையில வந்து 10 கோடி, ஒரு கிரவுண்டு சென்னையில வந்து 10 கோடி. அதே சென்னையில வெவ்வேறு இடத்துல கோடிகள் நிறைய இருக்கு. டி நகர்ல ஒரு ரேட்டு, வேடச்சேரியில ஒரு ரேட்டு, பாய்ஸ் கார்டன்ல ஒரு ரேட்டு. அதே கிரவுண்டு தான், ஒரு கிரவுண்டு அந்தந்த ரேட்டு. ஏன் மாறுது? இதே லோக்கல்ல உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏக்கர் வந்து 1 lakh 2 lakhs போகுது, 1 lakhs 2 lakhs போகுது. பட் இங்க குரோஸ்ல போகுது. அதே நிலம் தானே, அதே ஒரு கிரவுண்ட் நிலம் அங்கே, அதே ஒரு கிரவுண்ட் நிலம் எங்கே, இதே ஒரு கிரவுண்ட் இடம் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ரேட். ஏன் மனிதன் வந்து பூமிக்கு விலை வச்சு விலை கொடுக்குறான், விலை வாங்குறான்? இந்த சகோதரர் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? இவர் நிலத்தை ஃப்ரீயா கொடுப்பாரா, இல்லை இவர் நிலத்தை ஃப்ரீயா வாங்க முடியும்? நிலத்துக்கும் மதிப்பு போடப்படுகிறது. நிலம், நெருப்பு, இது இயற்கை கொடுத்தது தான். நெருப்பு இயற்கை கொடுத்த, பகவான் கொடுத்த அந்த நிலத்தை நாம் அன்னைக்கு பணம் பண்றோம். அதே மாதிரி நீர், நிலம், நெருப்புக்கு வரோம். இந்த நெருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா நெருப்பையும் இன்னைக்கு பணம் பண்றோம். கடவுள் கொடுத்த நெருப்பு இவங்க யாரும் கிரியேட் பண்றாங்களா? யாரும் கிரியேட் பண்றது இல்லை, இவங்களே கிரியேட் பண்றது இல்லை. அது கடவுள் கொடுத்தது நெருப்பு, பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு இயற்கை கொடுத்தது. ஆனா அந்த நெருப்பை நாம என்ன பண்றோம்? சிலிண்டர்ன்ற நேம்ல வாங்குறோம், காசு கொடுத்து வாங்குறோம். நெருப்பு, அது நெருப்பா வாங்க முடியாது, அது கொஞ்சம் சேஃப்டியா வாங்கணும். இப்ப நெருப்பு அப்படி கொளுத்திட்டாங்கன்னா நெருப்பா வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதை சிலிண்டர்ன்ற ஃபார்ம்ல ஒரு வீட்லையும் நாம வாங்குறோம். கடவுள் கொடுத்தது நெருப்பு, அந்த நெருப்பை நீங்க ஏன் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரத் பெட்ரோலியம் கிட்டையும், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கிட்டையும், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கம்பெனி கிட்டையும் கேட்க முடியுமா? யோசனை பண்ணுங்க. கடவுள் கொடுத்த நெருப்பு தானே, கடவுள் தானே கொடுக்குறாரு, இயற்கையா தானே கொடுக்குறாரு. காசை வாங்கி கொடுக்குறாரு, இந்த பையன் எனக்கு இவ்வளவு பணம் கொடு, நான் நெருப்பை கொடுக்குறேன்ட்டு இல்லையே, இயற்கை தான் கொடுக்குறாரு. நெருப்பை வேற ஃபார்ம்ல வாங்குறோம். கேஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலியும் வாங்குறோம். இந்த கேள்வியை நீங்க வந்து எனக்கு சும்மா கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்துஸ்தான் பெட்ரோலியம் கேட்க முடியாது, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கேட்க முடியாது. ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் கவர்மெண்ட் நிறுவனங்கள், நான் தனியார் நிறுவனங்களை பத்தி பேசல. ஏன்னா பிகாஸ் அவங்க ப்ராஃபிட்டுக்காகவே இருக்கிறவங்க, பணத்துக்காகவே இருக்கிறவங்க, அவங்களுக்கு தேவை பணம், அவங்களுக்கு தேவை பிசினஸ் லாபம், அதுக்காக அவங்க கேட்குறாங்க. ரைட், கவர்மெண்ட் கொடுக்கலாம்ல, அரசாங்கம் கொடுக்கலாம்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கலாம்ல, இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல கொடுக்கலாம், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன்ல கொடுக்கலாம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன்ல கொடுக்கலாம். இது மூணுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஓன் கம்பெனிஸ். அரசாங்கம் ஏன் கொடுக்கல? அது வேற விலையை ஏற்றுது. அப்பப்ப நம்ம மக்கள் புலம்புவாங்க, உடனே அரசாங்கம் ஏற்றி விட்டது, 10 ரூபாய் ஏற்றிட்டாங்க, 20 ரூபாய் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுவாங்க. உடனே புலம்புவாங்க நம்ம மக்கள், கொஞ்ச நாளைக்கு புலம்புவாங்க. தினத்திலிருந்து பெருசாக ஒரு பக்கத்துக்கு பேட்டி போடுவாங்க. ஒரு பக்கத்து ஒரு 10 லேடிஸை எடுத்துட்டு குடும்ப தலைவி கலங்கினார், குடும்ப தலைவி கண்ணீர் வடித்தார், குடும்ப தலைவி வருத்தம், குடும்ப தலைவி சோகம் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேருடைய போட்டோ போட்டு அவங்களுடைய கமெண்ட்டை போட்டு அன்னைக்கு ஒரு நாள் பேப்பர் ஓட்டுவாங்க. அவங்க பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். கவனம் இருக்கு, உங்களுக்கு கவனம் இருக்குன்னு நினைக்கிறேன். தினத்தனி பேப்பர்ல வரும். ஏற்றிட்டாங்கன்னா அப்படியே வந்து அதை ரொம்ப தத்துவமா எடுப்பாங்க. தினத்தனியில் ரொம்ப தத்துவமா எடுப்பாங்க. குடும்ப தலைவி கலங்கினார், குடும்ப தலைவி மன வருத்தப்பட்டார், வேதனைப்பட்டார், எவ்வளோ ஏற்றிட்டார், 10 ரூபாய் கேஸ் ஏற்றிட்டாங்க, அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்புவாங்க.
இது ஒரு தடவையும் வரும், மக்களுக்கு மறை ஜாஸ்தி. அப்புறம் 2 நாள் அப்புறம் திருப்பி அடுத்த நியூஸ்க்கு போயிடுவாங்க, வேற விஷயத்துக்கு போயிடுவாங்க. எந்த கம்பெனியாவது நீங்க யாராவது ஏன் வந்து எங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கலன்னு கேட்டிருக்கீங்களா? அவங்க ஏத்தனா ஏத்தம் தான், நீங்க காசு கொடுத்து வாங்கியே ஆகணும். என்ன ஒண்ணும் முடியும். உங்களுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டிய, உங்ககிட்ட வரி வாங்க வேண்டிய, உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க வேண்டிய அரசாங்கமே அதை விற்குது. இந்த சகோதரர் வந்து கம்பெனி கிட்ட கேட்க முடியுமா? அவர் வீட்டில் என்ன கம்பெனி வாங்கணும் அந்த கம்பெனி கிட்ட கேட்க முடியுமா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கேட்க முடியுமா? இல்லை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி அரசாங்கம் வந்து பகல் கொள்ள அடிக்குது, நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னோட ரெப்ரஸன்டேட்டிவா கேளுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்க முடியுமா? பணம் பணம் பண்றோம், நெருப்பையும் பணம் பண்றோம். நீர், நிலம், நெருப்பு, காற்று. அடுத்து காத்துக்கு வருவோம். காற்று இது எப்படி நம்ம அது வியாபாரம் பண்றாங்க? இது வந்து பெட்ரோல் பங்குக்கு போறீங்க, காருக்கோ 2 வீலருக்கோ காற்று அடிக்கிறீங்க, இலவசம் போட்டிருக்காங்க, ஆனா காசு வாங்குறாங்க. கியூஆர் கோடு வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அப்டேஷன் என்னன்னா கியூஆர் கோடு வச்சிருக்காங்க. அங்கே போனதும் காற்று அடிச்ச உடனே அது காசு கொடுக்கணும், 5 rupees 10 rupees கொடுக்கணும். சேஞ்ச் இல்லைன்றதுனால இப்போ வந்து கியூஆர் கோடில் வந்து பேமெண்ட் பண்ணுறோம். அது இலவசமாக தானே கடவுள் கொடுக்குறார். காற்று காற்று இலவசமாக கடவுள் கொடுக்குறார். அந்த இலவசமாக கொடுக்கின்ற காத்தை ஏன் எனக்கு விற்கிறீங்க? நான் பணம் கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல காற்று வாங்கும்போது அடிக்க முடியாதா? 2 வீலருக்கு காற்று அடிக்க போனோம்னா அங்கேயும் ஒரு 5 rupees 10 rupees கொடுக்கும். பெட்ரோல் பங்க்ல காற்று வாங்க போனாலும் அதுக்கும் காசு கொடுக்கும். ஸோ அப்போ காற்றை வந்து காசு கொடுத்து வாங்குறோம். ஏன்? கடவுள் கொடுத்த காற்று, அந்த கடவுள் கொடுத்த காற்று இலவசமா வருது, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல போய் கேட்க முடியுமா? அந்த சைக்கிள் ஷாப் ஓனர்கிட்ட போய் கேட்க முடியுமா? ஏன் இது காசு வாங்குறேன்ட்டு? இலவசமா கொடுக்குற காற்று தானே, அங்கேயே நீங்க காசு கொடுக்குறீங்க. உறுதியை நிலைநாட்டலாம்ல, ஏன் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? முடியாது. காற்று விற்கப்படுகிறது. நம்ம மிராக்கல் மார்னிங் ஒரு குரூப் இருக்கு, தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு, நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சகோதரர் சசிகுமார்னு சொல்லிட்டு ஒரு குரூப், அவங்களும் இதே மாதிரி அந்த 5 to 6, பட் அவங்க வந்து 440 445 ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் டெய்லி மிராக்கல் மார்னிங் ஒரு குரூப் நடத்துறாங்க. அதில் நிறைய பேர் thousands of மெம்பர்ஸ் இருக்காங்க, டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. அவர் அந்த சசிகுமார் வந்து வீக்லி ஒன்ஸ் மாதிரி பேசுவார். நல்ல கான்செப்ட், நல்ல விஷயம்தான். அவங்க வந்து அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, காலைல எல்லாரும் எழணும், நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல விஷயம், தவறு கிடையாது, நல்லா பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய எய்ம் என்னன்னா, எல்லாருமே வந்து ஆம்வே ப்ராடக்ட் வாங்கணும். கம்பல்சரியா வந்து அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே மினிமம் 5,000 ப்ளஸ் வந்து ஆம்வே ப்ராடக்ட் வாங்கணும். கம்பல்சரியா வாங்கி சாப்பிடணும். மினிமம் வந்து ஒருத்தரும் 5,000 குறையாம வாங்கணும். யார் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்களோ அவங்க தான் அது மெம்பரா இருக்கிறதுக்கு எலிஜிபிள். எவ்ரி மந்த் அதை கம்பல்சரியா வாங்கணும். அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஆம்வே கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸை, நம்ம ஹெல்த் ப்ராடக்ட்ஸை நம்ம சாப்பிடும்போது நம்ம நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதில் 2 விஷயம். ஒன்று, பர்சனலாக அவங்க வாங்கி சாப்பிடணும். எவ்ரி மந்த் தே ஹாவ் டு பர்ச்சேஸ் மினிமம் 5,000க்கு வாங்கணும், வாங்கி கன்சியூம் பண்ணணும், சாப்பிடணும். ஒரு மாதமும் அது வாங்கி சாப்பிடணும். அவங்களும் சாப்பிடணும், குடும்ப உறுப்பினர்களும் கொடுக்கலாம். பட் அதை டீலர்ஷிப்பாக எடுத்து அதை மற்றவங்களுக்கு வாங்கி மற்றவங்க விற்கிற ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம். இந்த ஆம்வே ப்ராடக்ட்ஸை வாங்கி மற்றவங்க கொடுக்கும்போது இவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அந்த ஆம்வே கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் பிஸ்னஸ்க்காக பண்ணலாம். ஸோ ஒன்று டைரெக்டாக யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கமிஷனுக்காக அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். நல்ல கான்செப்ட். அதாவது வந்து ஆம்வே ப்ராடக்ட்ஸை சாப்பிட்டோம்னா நல்ல ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ், ரொம்ப காஸ்ட்லி தான், பட் அந்த காஸ்ட்லியை பார்க்காது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லாயிடுன்ற ஒரு கான்செப்ட். நல்ல கான்செப்ட் தான், தவறு கிடையாது, தப்பில்லை. அந்த அளவுக்கு எல்லாராலும் பணம் செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க நம்ம மக்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா பணத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கொஞ்சம் கம்மி தான். என்னுடைய அனுபவத்தை நிறைய பேர் வந்து பணம் சம்பாரிச்சுட்டு அந்த பணத்தை பின்னாடி ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் 90% ஆஃப் த பீப்புள் அப்படிதான் பண்றாங்க. காலம் போன காலத்துல அப்புறம் தான் வந்து ஹெல்த்துக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த பணத்தை வைத்தியத்துக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதை அனுபவிக்க முடியாது. 90% ஆஃப் த பீப்புள் ஸ்டில் டுடே அப்படிதான் இருக்காங்க. ஒரு 10% தான் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 10% ஹெல்த்துக்கு யார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களோ, பணம் முக்கியம் இல்லை, ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களோ, இதுக்காக மினிமம் வந்து அந்த குரூப்ல 5,000, மேக்ஸிமம் 25,000 30,000 வரைக்கும் அந்த ஸ்கீம் சொல்றாங்க. நல்லதுதான், அது வந்து எந்த தவறும் கிடையாது. 5,000 30,000 வரைக்கும் ஒரு நபரும் ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த குரூப்ல இருக்கிறவங்க, அந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்க வந்து பண்ணணும். அப்போ ஒரு தனிநபரும் ஒரு 30,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, விஷயம் தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க. அதோடைய வேல்யூ புரிஞ்சவங்க, வாழ்க்கையுடைய வேல்யூ புரிஞ்சவங்க, மனித உடனுடைய வேல்யூ புரிஞ்சவங்க, மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சவங்க தான்
அந்த ஒரு நபரும் 30,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பம்னா 5 பேர் இருக்கிற குடும்பம்னா அவங்க வந்து 1,4 லட்சம் 1,5 லட்சம் செலவு பண்றாங்க. ஆரோக்கியத்துக்கு செலவு பண்றாங்க. ஸ்டில் டுடே அந்த மாதிரி இருக்கவங்க தான் அதுல மெம்பரா இருக்க முடியும், செய்வாங்க. தனக்கு செஞ்சுக்கிறதுக்கே யோசனை பண்ணி பேங்க் பேலன்ஸை மட்டும் பார்த்துக்கணும், பேங்க் பாஸ்புக்கை மட்டும் பார்த்து அதை பார்த்து சந்தோஷப்படணும். இவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு இவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சந்தோஷப்படுறவங்க அதில் மெம்பரா இருக்க முடியாது, பயனடைய முடியாது. ஸோ அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கான்செப்ட்ல பல கான்செப்ட்ல இன்னொரு கான்செப்ட் சேரிட்டி கொடுப்பாங்க. கம்பல்சரியா வந்து உங்களுடைய ஏர்னிங்ல வந்து 10% கம்பல்சரியா சேரிட்டி கொடுங்க. அது எவ்ரி மந்த்து லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சுடுவாங்க. அந்த ஃபார்ம்ல வந்து இவங்க டொனேஷன் யார் எவ்வளவு பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரிட்டி கொடுப்பாங்க. அது எவ்ரி மந்த்து கிட்டத்தட்ட 10 கோடி 5 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 crores குறையாம சேரிட்டி பண்றாங்க. டோட்டலாக அந்த குரூப் எல்லாம் சேர்த்து சேரிட்டி பண்றாங்க. அது ஒரு மீட்டிங்ல எவ்ரி மந்த் அந்த யாரெல்லாம் சேரிட்டி பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணுவார். அவர் சசிகுமார் பிரதர் வந்து ஹானர் பண்ணுவார். இன்ன பேர் கொண்டவங்க இவ்வளவு அமௌண்ட் சேரிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானர் பண்ணுவார். நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், மனிதன் வந்து அவனுடைய சம்பாத்தியத்துல குறைஞ்சபட்சம் மினிமம் வந்து 10% சேரிட்டி பண்ணணும். கம்பல்ஷன் பண்ண மாட்டார், சொல்லுவார். இப்ப எப்படி நாம சொல்றோமோ அதே மாதிரி அவரும் சொல்லுவார். அவ்வளவுதான், நீங்க சேரிட்டி பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது, மினிமம் 10% சேரிட்டி பண்ணுங்க, உங்க கஷ்டங்கள் போகும், உங்களுடைய நோய்கள் போகும், உங்களுடைய பிரச்சனைகள் போகும் அப்படின்னு ஜென்ரலா அவர் வந்து சசிகுமார் பிரதர் வந்து ஒரு ஒரு ஆலோசனை சொல்லுவார். அதை கேட்டு ஃபாலோ பண்ணி எவ்ரி மந்த் நியர்லி 10 to 15 crores வரைக்கும் பண்றாங்க. அதை கூட்டு ஹானரும் பண்றாங்க. ஒரு மாசமும் யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்தாங்கன்னா அதை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை பேர் நோக்கம் நல்ல இனிஷியேட்டிவ், நல்ல முயற்சி, வளரட்டும், நல்லா வளரட்டும். அது அந்த தான தர்மத்தினுடைய அந்த ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்கள் வந்து அந்த குரூப்ல இருப்பாங்க. அவங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம், நல்ல முயற்சி. அதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்மேப்ல ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க, ஏர் பியூரிஃபையர்னு ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க. அவங்க இதுதான், அதை விற்கிறவங்களுக்கும் கமிஷன் கிடைக்கும், அதை யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 lakhs வருது. ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்கும். அது வந்து 2.5 lakhs ப்ளஸ் வருது. அது இவங்க வந்து டிஸ்கவுண்ட் ஏதாவது இதை போட்டு ஆஃபர் டைம்ல அந்த குரூப்ல போடுவாங்க. சசிகுமார் பிரதரும் ரெக்கமெண்ட் பண்ணி அது நிறைய கோர்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. மினிமம் 2.5 lakhs இருக்கு. அந்த 2.5 lakhs இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இவங்க ஆஃபர்ல ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அதை வாங்கி வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்றதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, வில்லேஜஸ்ல இருக்கிறவங்க கூட யூஸ் பண்றாங்க. அவங்க டெஸ்டிமோனியல் கொடுப்பாங்க. வில்லேஜஸ்ல இருக்கிறவங்க கூட அந்த ஏர் பியூரிஃபையரை வாங்குறாங்க. மினிமம் 2.5 lakhs, அப்ராக்சிமேட்லி இப்போ 3 lakhs வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மோர் அடஸ் அரௌண்ட் 3 lakhs ஒருத்தருள்ள ப்ராடக்ட் 2.5 lakhs 2.6 lakhs மாதிரி கொண்டு வந்துடுறோம். கிட்ட 2 லட்சம் 3 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வில்லேஜஸ்ல கூட வாங்கி வீட்டில் பெட்ரூம்ல ஏசி ரூம் மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஏர் பியூரிஃபை வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு பண்றாங்க. அது வந்து அப்புறம் அவங்க டெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, நல்லா தூங்குறேன், எனக்கு நல்லா ஆரோக்கியமா தூக்கம் வருது, எனக்கு நல்லா உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் உண்மைதான், அதில் தவறு கிடையாது. அப்போ டவுன் சைட்ல டெல்லியில பொல்யூஷன் ஜாஸ்தின்னு அங்க யூஸ் பண்றாங்க, ஓகே. இப்ப சென்னையில யூஸ் பண்றாங்க, ஓகே. அங்க டெஸ்ட்மெண்ட் கொடுக்குறவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, ரொம்ப ரிமோட் வில்லேஜஸ்ல இருப்பாங்க, ரொம்ப ரிமோட் வில்லேஜஸ். அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க அங்கேயும் பொல்யூஷன் இருக்குன்னு இவங்க அந்த மேட்டோட டெஸ்ட் பண்ணி சொல்றாங்க. அந்த வில்லேஜஸ்ல கூட, ரிமோட் வில்லேஜஸ்ல கூட, ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்துல இருக்க ரிமோட் வில்லேஜஸ்ல கூட காற்று எந்த அளவுக்கு பொல்யூட்டடா இருக்கு, பொல்யூஷன் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஏர் பொல்யூஷனா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. மீட்டர்ல செக் பண்ணி அவங்களும் அதை யூஸ் பண்றாங்க. அப்போ அவங்களும் யூஸ் பண்ணிட்டு அந்த நன்மைகளை சொல்றாங்க. அப்போ சென்னை மாதிரி சிட்டில நினைச்சு பாருங்க, டெல்லி மாதிரி சிட்டில நினைச்சு பாருங்க. அப்போ காற்று வந்து இன்னைக்கு சுத்தமான காற்று மனசுக்கு கிடைக்கல. கடவுள் கொடுத்த காற்று, அந்த கடவுள் கொடுத்த காற்றை சுவாசிக்கிறதுக்கு நாம வந்து 2.5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் செலவு பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி ஒரு ரூம் தான் வைக்க முடியும். ஒரு ரூம் அது ஏரியா கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஏசி போட்டோம் பார்த்தீங்களா, 1 டன் 1.5 டன் ஏசி, அதுக்கு இத்தனை லெங்க் பிரெத் இருக்கிற ரூமுக்கு தான் கெப்பாசிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் அது பெருசாக ஏசி டன்னேஜ் வந்து ஜாஸ்தி ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஏசி யூஸ் பண்ண எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஏசிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயுமே ஃபேன் கூட யூஸ் பண்ண மாட்டேன், ஃபேனும் யூஸ் பண்ண மாட்டேன், ஏசியும் யூஸ் பண்ண மாட்டேன். கவுன்சிலிங்க்கு வருவா மட்டும் அவங்களுக்காக தான் ஃபேன் போடணும், நான் எப்பவுமே ஃபேன் போட மாட்டேன். நான் நேச்சுரலாகவே ஏசி ஃபேன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது. அதை பற்றி சொல்லுவாங்க, இந்த ஏசி வந்து போடும்போது இந்த சின்ன ரூமா இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு இவ்வளோ டன் சார், பெரிய ரூமா இருந்துச்சுன்னா இதுக்கு இவ்வளோ டன் சார், இன்னும் பெரிய ரூமா இருந்துச்சுன்னா அந்த சைஸ் சொல்லுவாங்கடா, அந்த இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டன்னேஜ் போடணும் அப்படின்ற மாதிரி.
அந்த மாதிரி இந்த 3 lakhs வாங்கி கொடுக்குற அந்த போடுறதும் கெப்பாசிட்டினும் ஒரு ரூம் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு டபுள் பெட்ரூம் மாதிரி வச்சுக்கோங்களேன். டபுள் பெட்ரூம் 2 பேர் படுக்கிற மாதிரி ரூமும் ஒரு 10க்கு 10 10 15 அந்த ரூம் தான். அதுக்கு மேலே ஒன்று ஃபேமிலியில் ஒன்று மற்ற இடத்துல ஒன்று 2 ரூமில் வைக்கணும்னா 2 ரூம் தனித்தனியாக ஆப்பி பேர் வைக்கணும். அப்போ 3 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு 3 பேர் 3 இடத்துல 3 ரூமில் தூங்குறாங்கன்னா 3 ஆர்பி பேர் வாங்கணும். அப்போ நீ 9 lakhs பக்கம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வச்சு அந்த ரூமில் படுக்கணும், யூஸ் பண்ணணும். ஏசி மாதிரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணுமா. அது டோட்டலாக ஏசி பண்ணும்போது எல்லாமே எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறீங்க இல்லையா. நான் என்ன பண்ணுவேன், நான் படுக்கும்போது எல்லா ஜன்னலும் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு படுத்தேன். அப்படிதான் அந்த காலத்தில் படுத்தாங்க. நானும் அப்படிதான் படிச்சிருக்கேன். நான் வந்து படிக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்பொழுது நீங்கள் படுக்கும்போது காற்றோட்டமான அறையில் படுக்க வேண்டும், காற்றோட்டமான ரூமில் தான் படுக்கணும். அப்போ தான் இயற்கையான காற்று உங்களுக்கு கிடைக்கும். நல்லா சுவாசி காலைல புத்தகமாக எழுதிங்க. நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் படித்தேன். அந்த புக்கில் போட்டிருந்து ஜன்னல்லாம் போட்டு ஜன்னல் திறந்துருக்கும். அந்த சயின்ஸ் புக்கு இப்பயும் ஞாபகத்துக்கு வருது. இத்தனையோ வருடங்களுக்கு பிறகு சயின்ஸ் புக்கு இப்பயும் ஞாபகம் வருது. அந்த படுத்துட்டு இருக்க மாதிரி படம் போட்டிருக்கும். அந்த ரூமை சுற்றி எல்லா ஜன்னல்களும் இருக்கும், எல்லா ஜன்னலும் திறந்துருக்கும். அப்போ இப்போ அப்படியே மாறி போச்சு உள்டாவா. இப்போ எல்லாருமே மூடு, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மூடு. கொஞ்சம் கேப் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் தான் காற்று வெளில போகுது ஏசி வேஸ்ட்டாக போகுது, காட்டு மூடு. தலைகீழ மாறிட்டோம் பார்த்தீங்களா. ஜன்னலாம் திறந்து வச்சுட்டு படுன்னு அப்போ நான் படித்தேன், புக்கில் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மூடிட்டு கொஞ்சம் கூட காற்று வந்துடக்கூடாது, மூடி வச்சுட்டு படுன்ற மாதிரி மாறி நோய்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். நாங்களே காசு கொடுத்து வாங்கிக்கிறோம், அப்புறம் என்ன பண்ணும். ஸோ காற்றை பற்றி பேசுகிறோம். காற்று இப்போ இந்த காற்றை வந்து காசு கொடுத்து வாங்க நிலைமைக்கு வந்துட்டோமா, அதை பிரிஃபை பண்ணி பண்ணுறதுக்கு வந்துட்டோமா. இன்னும் அநேகமாக இன்னொரு 10 yearsல ஃபாரின்லாம் வந்துருச்சு, எல்லா கண்ட்ரிலையும் வந்துருச்சு. டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, டெவலப்டு கண்ட்ரிஸ் ஜப்பான் இந்த மாதிரிலாம் இண்டஸ்ட்ரி டெவலப்டு, இந்த எல்லா எக்கனாமிக்கலி டெவலப்டு இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்துருச்சு. இப்போ இந்தியாவில் ஒன்றும் வரல, வந்துட்டு நார்த் இந்தியாவில் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். பட் இங்கேயும் வந்துடும். அப்போ வந்து எப்படி இப்போ நம்ம பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வரமோ, மற்ற இடங்களுக்கு போயிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வரமோ, அதே மாதிரி காற்றுக்காக சென்டர் வரும், நிறைய வரும் பாருங்க. ஏஜ் வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஏஜ் வச்சுக்கோங்க. நான் போவோம், சில அமௌண்ட் கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour 1 hour இருந்துட்டு சுத்தமான ஆக்சிஜன் சுவாசிட்டு வருவோம். அங்கே போகிறோம், ஹெல்த் சென்டர்னு போடுவாங்க. அந்த சென்டருக்கு நாம் போவோம், நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாம் போவோம். அவங்க வந்து ஒரு 1/2 hour 1 hour அங்கே உள்ளே இருந்து அந்த சுத்தமான சுவாசிக்கிற காற்று, ஆக்சிஜன் பியூர் ஏரை கொடுப்பாங்க. அதை நம்ம சுவாசிச்சுட்டு திருப்பி அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு வருவோம். இந்த இடமா வந்துடுச்சு. இப்போ ஃபாரின் கண்ட்ரிலாம் வந்துருச்சு, இந்தியாவிலையும் டெல்லியில் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். பட் ஒன்று சென்னையிலலாம் வரல, இன் ஃபியூச்சரில் வந்துடும். அடுத்தடுத்து இப்போ சென்னையில் வரலைனாலும் வந்துடும், அடுத்தடுத்து எல்லா நகருக்கு வரும். இப்போயே நான் பேரை வாங்கி வில்லேஜஸில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. அதே அப்போது வில்லேஜஸில் யூஸ் பண்ணுற அளவுக்கு 3 lakhs செலவு பண்ணி அந்த குடும்பத்தை 2 இடம் 3 இடம் ஒன்றா அத்தனை 10 lakhs செலவு பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வீட்டில் பியூரிஃபைடு ஏர் சுத்தமாக சுவாசிக்கிறதுக்கு எப்போ மக்கள் ரெடி ஆகிட்டாங்களோ, வேறு வழி இல்லை வந்துட்டாங்களோ, இதே மாதிரி நம்ம எல்லாருமே வாங்க வேண்டி வரும். ஊருக்கு வரும், எல்லா தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் வரும், எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் வரும். கொஞ்ச நாளில் எல்லா ஊருக்கும் வரும். சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கு நம்ம பணத்தை கொடுத்து நாம் சுவாசிக்கிற கண்டிஷனுக்கு விரைவில் வந்துட்டு இருக்கும், இப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சகோதரர் என்ன சொல்லுவார், சுத்தமான காற்று, அந்த சுத்தமான காற்றை ஏன் காசு கொடுத்து வாங்கணும்? ஆமே கம்பெனி கிட்ட போய் ஏன் இந்த மாதிரி ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னு கேட்க முடியுமா? தேவையாக இருந்தால் வாங்கினா போகணும். அப்போ நமக்கு தேவை, அதனால வாங்க. சுத்தமான காற்று வேணும், அதனால வாங்க. பெட்ரோல் பங்க்ல போய் கேட்க முடியுமா, நமக்கு காற்று வேணும், நம்ம காசு விற்கிறோம், வாங்கி தான் ஆகணும் காற்று. அப்போ காற்று வியாபாரம் பண்ணிட்டான். மக்கள் வந்து காற்றையும் வியாபாரம் பண்ணிட்டாங்க. கலியுகத்துல காற்றையும் வியாபாரம் பண்ணிட்டாங்க. இது இயற்கை கொடுத்தது, கடவுள் கொடுத்தது. அப்போ இது நாம போய் கேட்க முடியுமா? காற்றை போய் ஏன் வந்து நீங்க காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு. காசு கொடுத்து வாங்கணும் நிலைமை வந்துடுச்சு. நீங்க எந்த பெட்ரோல் பங்க் போனாலும் காசு கொடுத்தாதான் காற்று. நீங்க 2 வீலராக இருந்தாலும் 4 இருந்தாலும் லாரியா இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் காசு கொடுத்தாதான் அந்த காற்று கொடுக்கும். இயற்கை கொடுத்த காற்றுன்னு ஃப்ரீ யாரும் கொடுக்குறது. காற்று, நீர், நிலம், நெருப்பு, காற்று. அடுத்து ஆகாயம். 4 பேசிட்டோம். நீரை பற்றி பேசிட்டோம், நிலத்தை பற்றி பேசிட்டோம், நெருப்பை பற்றி பேசிட்டோம், காற்றை பற்றி பேசிட்டோம், ஆகாயத்தை பற்றி பேசிட்டோம். ஆகாயம் வந்து கடவுள் படைச்சது, நம்ம படைக்கல. ஆகாயம்ன்றது வந்து கடவுள் படைச்சது. இப்போ ஒரு நாடும் அதுக்கு உண்டான வான்வெளின்னு வச்சிருக்காங்க. அவங்க கண்ட்ரிக்கு மேல ஒரு வான்வெளி, அந்த இந்தியாவுக்கு மேல ஒரு வான்வெளி, அந்த ஏர் ஸ்பேஸ். ஒரு நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கு மேல இருக்கிற கண்ட்ரி. அந்த நாட்டு வழியா விமானம் போகணும் அப்படின்னு சொன்னா அந்த சம்பந்தப்பட்ட நாட்டுடைய கவர்மெண்ட்டுக்கு அந்த பக்கம் போறாங்களா, அவங்க வந்து டாக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த சகோதரருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வானம் ஆகாயம் கடவுள் கொடுத்தது. அந்த வானம் ஆகாயத்துல கடவுள் கொடுத்தாருன்னா அந்த இடத்த நம்ம காசு பண்றோம். எப்படின்னா
எல்லா நாடுகளும் இப்ப இந்தியா இருக்கு, இல்ல பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் எடுத்துக்கோமே, இப்ப ரீசெண்டா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சின்ன டகபார் வந்தது இல்லையா? அந்த டகபார் வந்த டைம்ல வந்து மோடி வந்து ஃபாரின் போறாரு. அப்ப ஃபாரின் போகும்போது எப்பயுமே போகும்போதோ வரும்போதோ தெரியல, அந்த பாகிஸ்தான் எல்லைய, அந்த வான் எல்லை வழியா போகாம வேற ரூட் வழியா போயிட்டு வந்தான்னு ஒரு நியூஸ். பாகிஸ்தானுடைய வான எல்லை பாகிஸ்தானுக்கு உரிமை கிடையாது, அது கடவுளுடையது, அல்லாவுடையது, அல்லாஹ்வுடையது, கடவுளுடையது. வானம் எல்லாமே கடவுளுடையது, மனிதன் உருவாக்கல, மனிதன் வேறு செஞ்சு உழைச்சி உருவாக்கல ஆகாயத்தை. ஆனா அந்த ஆகாயத்தின் வழியா போக இந்திய பிரதமர் விரும்பல. ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, அவங்க நாட்டு வழியா நம்ம போக வேண்டாம், அதனால வேற ரூட் வழியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிரைம் மினிஸ்டர் போகும்போதோ வரும்போதோ எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு சரியா தெரியல. போகும்போது வரும்போதும் அந்த கான்வே வந்து அந்த பாகிஸ்தான் வானிலை வழியாக போல வேற வழியா சுத்திட்டு போறாங்க. அப்போ என்னுடைய நாட்டு வானிலை வழியா வந்துட்டாங்க, ஆனா நான் சுட்டுட்டேன்றாங்க நிறைய பேர். தெரியாம தவறு யாராவது போயிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணும், யாரோ எதிரிங்க வந்துட்டாங்க போடுறது, யாரோ போர் தொடுக்க வந்துட்டாங்க போடுறது, நம்ம நாட்டு வானிலைக்குள்ள நம்ம கிட்ட பெர்மிஷன் இல்லாம யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு சுட்டு சொல்லிடுறாங்க. பிகாஸ் அவன் பாவம் இயற்கை ஏதோ தவறி வழி தெரியாம ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துட்டான், அவனை சுட்டுறாங்க. அப்புறம் பார்த்த பிறகு அவன் அப்பாவி. அப்புறம் என்கொயரி பண்ணும்போது எங்க நாட்டு பீப்புள் தான் வந்தாங்க, இப்படி வந்தாங்க, தவறி வந்துட்டாங்க. அப்புறம் இவங்க சாரி சொல்லுவாங்க, இந்த சுட்டுக்க தன்னை கவர்மெண்ட் சாரி சொல்லுவோம், எங்க தெரியலீங்க, அவன் யாரும் எதிரிங்க நாங்கள் சுட்டுட்டோங்க அப்படின்னு இவங்க சாரி சொல்லுவோம். அவங்க சரி ஆனது ஆகி போச்சு, என்ன பண்றது, சரி இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அவங்களும் அட்வைஸ் பண்ணிடுவாங்க. ரெண்டு நாட்டு கவர்மெண்ட்டும் அட்வைஸ் பண்ணிக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இவங்க சாரி சொல்லுவாங்க, சரி ஓகேன்னுடுவாங்க, அவ்வளவுதான், போனவன் தான். அப்போ ஒரு வான எல்லையை கூட ஒரு மனிதன் வந்து காசாக்குறான், அது நீங்க போகும்போது பர்மிஷன் வாங்கணும், அந்த பர்மிஷன் வாங்குறதுக்கு பேமெண்ட் பட்டி தான் வாங்கணும். அப்ப மறைமுகமாக ஒரு நாட்டு அரசாங்கம் அந்த நாட்டு வான்வழி பயன்படுத்துகின்ற மற்றவர்களிடம் பணம் வசூலிக்கிறது. இது உண்மைதானே? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கர்மாயஞ்சிகள் வர விஷயம் எல்லாமே நீங்க வந்து கொஞ்சம் புதுமையானதான் இருக்கும், பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும், லூஸ்தனமா தான் தெரியும். பட் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கரெக்டுன்னு ஒத்துக்குவீங்க. இது என்ன சார் பைத்தியக்காரத்தனமா இருக்கு, இதெல்லாம் தூஸ்தனமா இருக்கு, இதெல்லாம் வெட்டி பேச்சு, வீணா போன பேச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. பட் அது உண்மை இருக்கும், நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கும். ராஜ்குமார் சகோதரர் சொன்னாரே, இதுவும் ஒரு வகையான தியானம் தான். தியானத்தின் மூலமாக என்ன பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது, இந்த நாலேஜ் உங்களுக்கு வரும்போது, இதுவும் தியானத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் தான், இதுவும் ஒரு வகையான தியானம் தான். கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி அந்த ஆன்சர் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுடைய நாலேஜ் இல்ல, விஸ்டம், ஞானம், அந்த ஞானம் வரும் பொழுது அது தியானத்தின் பலனாக எடுத்துக்கொள்ளப்படும், தியானத்தின் பலனாக எடுத்துக்கொள்ளலாம், தியானத்தின் பலன் தான் அது. அப்போ வானவெளியை ஒரு நாடும் காசாக்குகிறது, பணமாக்குகிறது. இந்த நாட்டு வழியா என்ன விமானங்கள் போதோ, என்ன போதோ, யார் போறாங்களோ அதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கணும், ஒரு டாக்ஸ் கட்டுறாங்க, மறைமுகமாக அதுக்கு ஒரு பணம் வாங்குறாங்க. அப்ப அந்த வானவெளியை அந்த நாட்டு சம்பந்தப்பட்ட நாடு, இந்தியாவும் சேர்த்து தான் சொல்றேன், இந்தியாவும் சேர்த்து தான், அந்த நாடு பணம் பண்ணுகிறதா இல்லையா? கடவுள் கொடுத்த வானம் போன்னு விட்டுற வேண்டியது தானே? கடவுள் கொடுத்த வானத்தை வழியா போறது என்ன? நான் அலோவ் பண்ண மாட்டேன், இந்த நாட்டு வழியா யாரும் போகக்கூடாது, இல்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த நாட்டு விமானம் போகக்கூடாது அப்படின்னு வந்து மக்கள் கண்டிஷன் போடுறாங்க. நாம யார் இந்த வானவெளி வழியா போகக்கூடாதுன்னு? நாம யார்? நாமளா பயிர்த்தோம், நாமளா உருவாக்கணும். அப்போ இந்த வான் வழியாக என்ன விமானங்கள் போனாலும் அந்த சம்பந்தப்பட்ட விமானங்கள் வந்து முன்னாடியே அந்த நாட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும், அதுக்கு ஒரு பணத்தை கட்டணும். அப்ப மறைமுகமாக இந்த கட்டணத்தின் வழியாக ஒரு நாடுகளும் அவங்க நாட்டு வான்வழியை பயன்படுத்துகின்ற மற்றவர்களிடம் பணம் வசூலிக்கின்றது. அப்ப வானவெளியை மனிதன் பணம் பண்ணுகிறான், இதை மறக்க முடியுமா? இந்த கேள்வியை கேட்ட சகோதரருக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க, தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. வானமும் காசாக்கப்படுகிறது, ஆகாயமும் காசாக்கப்படுகிறது. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, தெரியுமா தெரியான்னு தெரியாது, சந்திரமண்டலத்துல பிளாட் போட்டு நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இன்னைக்கும் வந்து நிறைய பேர் கோடிக்கணக்கு பேர் பணத்தை கட்டி புக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கால, யூஎஸ்ஏல இன்னைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. இது சகோதரருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல, நம்ப முடியல இல்லையா? பட் உண்மை, சந்திரமண்டலத்துல நான் பிளாட் போட்டு வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பணம் கட்டி புக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி நம்ம லோக்கல்ல வந்து இந்த இடம் வேணும், இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாட் வேணும், லேண்டு வேணும், அல்லது வந்து ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் வேணும்னு சொல்லிட்டு பணம் கட்டி புக் பண்ணி வச்சிருக்கோமோ, அதே மாதிரி அங்கேயும் பணம் கட்டி வச்சிருக்காங்க. பணம் கட்டவங்களாம் யாரும் சாதாரண ஆளுங்க கிடையாது,
பணம் கட்டவங்க யாரும் சாதாரண ஆளும் கிடையாது. நம்ம பணத்தை சொன்னோம்னா பல கோடி ரூபாய். நம்ம பணத்தை சொன்னா மினிமம் வந்து 50 crores. நம்ம பணத்துல சொன்னோம்னா மினிமம் 50 crores. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம பணம் நீங்க ஆயுசெல்லாம் சம்பாதிச்சா கூட பணம் சம்பாதிக்க மாட்டீங்க. நீங்க ஆயுசெல்லாம் உட்காந்து ராத்திரி பகலா வேறு செஞ்சு உழைச்சி சம்பாதிச்சா கூட அவ்வளவு பணத்தை நீங்க சம்பாதிக்க முடியாது. போயே சேர்ந்துருவோம். அந்த பணத்தை ஒருத்தனும் அட்வான்ஸா பேமெண்ட் பண்ணியிருக்கான். ஃபுல் பேமெண்ட் பண்ணல, அட்வான்ஸா பேமெண்ட் பண்ணியிருக்கான். அட்வான்ஸா பேமெண்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் அவன் எப்படி கொடுப்பான், இவன் எப்படி வாங்குவான், இவன் எப்படி போய் வாழ்வான்றது வேற சமாச்சாரம். எவ்வளவு வடிகட்ட முட்டாள்கள் இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான். எவ்வளவு வடிகட்ட முட்டாள்கள் இருக்கிறாங்க, ஆனா நம்ம அறிவாளிகள் நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான். அந்த புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்களே, அவன் வந்து சாதாரண ஆளும் கிடையாது. எல்லாமே நல்லா வேல்யூடு பீப்புள். நான் திரும்பவும் சொல்றேன், குறைஞ்சபட்சம் 50 கோடி ரூபாய்க்கு நம்ம இந்திய மதிப்புள்ள பணம். அவரோட பணத்தை டோக்கன் அட்வான்ஸா கட்டி புக் பண்ணி வச்சிருக்காங்க. சரி நீ வீடு கட்டி விடு, டேட் பண்ணி கொடு, எங்களை கூட்டு போய் அங்கே காட்டு, அங்கே கூட்டு போய் வாழ வைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ வடிகட்டின முட்டாள்தனம். இவங்க முட்டாளுங்கன்னா இப்படி ஒன்று சொல்லி பணம் வசூல் பண்ண பாருங்க, அவன் ஏற்பட்ட கேடியா இருப்பான். அதை பாருங்க. இவங்களே வடிகட்டின முட்டாள் நம்ம சொல்றோம். அப்ப இவங்ககிட்ட இப்படி சொல்லி இதெல்லாம் பணம் வசூல் பண்ணி வச்சிருக்கான், நானும் கூப்பிட்டு போறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவன் எப்பேற்பட்ட கேடி பக்கரா இருப்பான் பாருங்க. இப்படின்னா போயிட்டு இருக்கு நாடு. இங்கே அடிப்படை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான். அதே அமெரிக்கால பிச்சைக்காரங்க இருக்காங்க. நிறைய பேர் தெரியாது, அமெரிக்காலும் பிச்சைக்காரங்க இருக்காங்க. அதே நாட்டை பிச்சைக்காரனும் இருக்கான். அதே நாட்டை என்ன பண்றது, காசு என்ன பண்றேன்னே தெரியாம ஏதோ ஒருத்தன் லூசு பையன் ஒரு கம்பெனி கொடுக்குறான், நான் வந்து வைக்கிறான், நான் உங்களை ஃபாரின் கூட்டு போறேன்றான், நாங்க போய் வாழ வைக்கிறேன்றான், பில்டிங் கட்டி கொடுக்குறேன்றான், கூட்டு போறேன்றான். அதையும் நம்பி இந்த லூசுங்களுக்கு பணம் கட்டி இருக்காங்களே. நான் ஏன் இந்த வேர்டை லோக்கலா யூஸ் பண்றேன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ரொம்ப டீசெண்டா சொல்றதை விட ரொம்ப கொஞ்சம் லூஸ் தனமா கொஞ்சம் இறங்கி கீழே சொல்ற காரணம் வந்து, நீங்க அதை எவ்வளவு வடிகட்ட முட்டாளுங்க பெரிய பெரிய பணக்காரர்களா இருக்கிறாங்க. அந்த பணக்காரங்க கஷ்டப்படுறவனுக்கு காசு கொடுக்கல, வசதியில கஷ்டப்படுறவனுக்கு காசு கொடுக்கல, கஷ்டப்படுறவனுக்கு யாருக்கும் காசு கொடுக்கல. நடைமுறையில சாத்தியமே இல்லாத இப்போதைக்கு அதான் இவனுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துக்கு போவாங்கன்னு அறிவாங்க. இன்னொரு 1 lakh years கழிச்சு போவாங்க வருவாங்க, அது வேற மேட்ரு. அது 1 lakh years பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நீ இருக்க மாட்டே, அது வரைக்கும் நீயே இருக்க மாட்டே, நீயே போக மாட்டே, நீயே வர மாட்டே, நீயே போயிடுவே. ஆனா இவன் வந்து ஒரு நம்பிக்கையில பணத்தை கட்டி வச்சிருக்கான். இது என்ன சொல்லுவீங்க? ஆகாயத்தையும் எடை போட்டு விற்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆகாயத்தையும் விற்கிறாங்க, அதையும் ஒருத்தன் விற்கிறான், அதையும் ஒருத்தன் வாங்குறான். நீ ஏன்டா இப்படி விற்கிற, எங்களை ஏமாத்திர ஃபூல் பண்றேன்னு கேட்க மாட்டேன்றாங்க. சொல்றானே, பணம் கட்டி வாங்குறானே, புக் பண்ணி வச்சிருக்கானே, இப்பயும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் எனக்கு தெரியல, வேணா கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. எத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படி இப்படி இருக்காங்க. அப்போ ஆகாயத்தையும் பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ ஏன்னு சொல்லிட்டு போயிட்டு ஈவன் அமெரிக்கன் கவர்மெண்ட் கூட அவங்க கேட்கல. அமெரிக்கன் கவர்மெண்ட் கூட நீ ஆகுனா அவர் மூக்க நுழைப்பார், தலை நுழைப்பார் இல்லையா அமெரிக்கன் கவர்மெண்ட். பட் அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் கூட ஏன் இந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்து இப்படி ஒன்று சொல்ற, இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிற, நீ இப்படி ஏன் இந்த மாதிரிலாம் உங்களை ஒரு ராங் ரூட்ல கொண்டு போற, இது ஒரு வகையான சீட்டிங் தானே, மக்களை ஏமாத்துறது தானே, இது நடைமுறை சாத்தியம் இல்லையா அப்படி சொல்லலை. அதுவும் அப்படியா கூட்டு போறியா, ரைட் ஓகே, எனக்கு டாக்ஸ் வந்தா சரி, அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுவாங்க இல்லையா, எனக்கு டாக்ஸ் வந்தா சரின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் பார்த்துதான் இருக்கு. உலகத்துக்கே தாதாவாக இருக்கின்ற அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் பார்த்துதான் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணும், மௌனம் சம்மத்துக்கு அறிகுறி. ஓகே கேரி ஆன், எனக்கு டாக்ஸ் வந்தா சரி போதும் அப்படின்னு நினைக்குது. ஆகாயத்தையும் மனிதன் பணமாக்குகிறான், ஆகாயத்தையும் மனிதன் பணமாக்குகிறான். இதை யார்கிட்ட போய் இந்த சகோதரர் கேட்பார்? யார்கிட்ட கேட்க முடியுமா? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பணம் பண்றீங்கன்னு கேட்க முடியுமா? இட் இஸ் குவைட் இம்பாசிபிள். அவ்வளவு தூரம் ஏன் பாருங்க, இங்க வாங்கல. ரீசெண்டா ஒரு மெசேஜ், இந்த பூமியை வந்து கடவுள் படைத்தார். இந்த குரூப் எடுக்கிற நாமளோ, இந்த யூடியூப் பார்க்குற நாமளோ, இல்லை இங்க இருக்கிறவங்களோ யாரும் படைக்கல, கடவுள் படைச்சார் இந்த பூமியை. இந்த கடவுள் படைச்சார்னா அது ஏன் படைச்சார், எதுக்கு படைச்சார், எதுக்காக வந்திருக்கோன்றது தெரியல. அதை தான் நம்ம கர்மா ஹீலிங்ல சொல்றோம். இது யாரும் சொல்றது இல்லை, எந்த ஆன்மீகம்னு சொல்றது நம்ம தான் சொல்றோம். ஒரு ரீசெண்டா ஒரு செய்தி, திருவள்ளூர்ல ஒரு இப்போ ஒரு 10 days பேக் பேப்பர்ல பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்காங்க, அகதிகளா வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து பாஸ்போர்ட் விசாலாம் எதுவும் இல்லை, எப்படியோ வந்துட்டாங்க. அவங்க வந்து திருவள்ளூர் பக்கம், சென்னை பக்கத்து திருவள்ளூர் பக்கத்துல ஒரு 12 பேரை, ஆம்பளைங்க பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாத்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டிருக்காங்க. அரசாங்கம் கேஸ் போட்டிருக்கு. இவங்க வந்து அனுமதி இல்லாம, பாஸ்போர்ட் விசாலாம் இல்லாம இந்த நாட்டில் இவ்வளவு நாளா வந்து வசிச்சிருக்காங்க, இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டை வந்து வசிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு அரசாங்கம், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கேஸ், போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணி அது கேஸ் நடந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. திருவள்ளூர்ல ஒரு ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஃபைன் போட்டு
2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் போட்டிருக்காரு. நான் பேப்பரில் பார்த்து போட்டிருக்காரு. வங்காளதேசத்தில் பிறந்த அந்த ஒரு மக்கள், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கூட, அவங்க ஒரு 12 பேர் 13 பேரும் நாட்டுக்கு வந்திருக்காங்க. எப்படியோ கவர்மெண்ட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க மேலே குற்றச்சாட்டு, இவன் நாடு விட்டு நாடு எங்கள் நாட்டில் அனுமதி இல்லாமல் வந்துட்டான்னு சொல்லி குற்றச்சாட்டு போட்டு அவங்கள வந்து கேஸு நடத்தி, கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு திருவள்ளூர் ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்குறாரு. இவங்களுக்கு 3 வருஷம் ஜெயில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பணம் கூட பெனால்ட்டி இதை போட்டிருந்தார் போல. இதை பணம் போட்டு 3 வருஷம், இதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி மைண்டை வச்சுக்கிட்டேன். 3 இயர்ஸ் ரெகுரஸா என்னன்னு சரி, பட் 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதை ரொம்ப படிக்க நேரம் இல்லை. அதனால ஒரு பேப்பர் எடுத்தால் ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்குள்ளே தான் பார்க்கணும். அப்படியே பார்த்துட்டு உள்வாங்கிக்கணும். ஃபுல்லாக டீப்பாக படிக்க நேரம் இல்லைனால இது மட்டும் ஞாபகம் வரும். 3 இயர்ஸ் இப்போ ஒரு 10-15 டேஸ் பேக் போட்டாங்க. இதையே அப்படி இன்னும் இப்படி கொண்டு வாங்க. அதே வங்காளதேசனுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனாவுக்கு வந்து அரசாங்கம் புகலிடம் கொடுக்குது. அவங்க பெரிய மல்டி மில்லியனர். அவங்க இந்தியாவுக்கு கிளம்பினாலும் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். ராயல் லைஃப் வாழலாம். ராயல் லைஃபாக வாழ்ந்தவங்க, ராயல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ராயல் லைஃப் வாழுவாங்க. ராயல் லைஃப்ல வாழ்ந்தவங்க ராயல் லைஃப்ல இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க, ராயல் லைஃப்ல வாழுவாங்க. அவங்களுக்கு நிறைய கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, தலைமுறைக்கு சொத்து இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து புகலிடம்ன்ற பேர்ல இவங்க வந்து கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அவங்களுக்கு வந்து ஷெல்டர், இடம் கொடுத்து, செக்யூரிட்டி கொடுத்து, எல்லா ப்ரொடெக்ஷனும் கொடுக்கணும். யாருடைய பணம்? யாருடைய பணம்? மோடியினுடைய பணமா? வேற யாருடைய பணம்? இல்லை பிரசிடென்ட்டுடைய பணமா? இல்லை, மக்களுடைய பணம். அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு, வங்காளதேசனுடைய பிரதமருக்கு அதனுடைய செலவுல தங்குற இடம், சாப்பாடு செலவு, மற்ற செலவு, அவங்க போட்டுக்கிற அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷனு, செக்யூரிட்டி, எல்லா செலவும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்டும் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலவு பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குது. அவங்க கவர்மெண்ட்ல எங்களை ரிலீஸ் பண்ணி விடுங்க, அவங்க வந்து அக்யூஸ்டு, பெரிய கிரைம் நிறைய பண்ணியிருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறோம், நீங்க அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் கேட்டாலும் அதை வாங்கி கடவுளா போட்டு இன்னைக்கும் அது செக்யூரிட்டி கொடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதே நேரத்துல வயிற்று பொழப்புக்காக அந்த வந்திருக்கிற வங்காளதேச மக்களுக்கு ஜெயில போடுது. நல்லா நோட் பண்ணி பார்த்துங்க. இது வந்து கம்பேரிசன் வந்து எதுக்கு சொல்றேன்னா, இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்ல வந்து நீங்க புரிஞ்சிக்க வேண்டியதான் ஞானம். நீங்க தியானத்துல உட்கார்ந்தா கிடைக்கிறத இது இந்த ஞானம் கிடைக்கணும் உங்களுக்கு. இதான் ஞானம். இதுவும் தியானத்தினுடைய பலன் தான். தியானம் மணிக்கணக்கில் உட்கார்ந்தா என்ன பலன் வரும், அந்த பலன் இங்கே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதே வங்காளதேச நாடு, அந்த நாட்டினுடைய தலைவருக்கு வந்து இந்தியா வந்து ஹானர் பண்ணி, ரெஸ்பெக்ட் பண்ணி, தங்க இடம் கொடுத்துருக்கு, சாப்பாடு செலவு, செக்யூரிட்டி, எல்லா செலவும் லட்சக்கணக்காக செலவாகும். இது வரைக்கும் கோடிக்கணக்காக செலவாயிருக்கும். அந்த பணத்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலவு பண்ணுது. ஆனா அதே வயிற்று பொழப்புக்கு ஏதோ பொழப்பு தேடி தான் வராங்க. அவங்க என்ன பாம்பு வைக்கிறதுக்காக வராங்க? அவங்க என்ன பாம்பு வைக்கிறதுக்காக வராங்க? இங்க பங்களாதேஷ் இருந்து பாவம் ஏதோ வயிற்று பொழப்பு, ஏதோ அங்க பொழைக்க வழி இல்லை, ஏதோ சண்டை எங்கேயோ இடத்துல போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு தானே வராங்க. பொழைக்க தானே வராங்க. பாவம் அவங்க வந்து டெரரிஸ்டா வராங்க. இந்த சாதாரண அப்பாவி மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க, ஏதோ குடும்பத்தோடு வந்திருக்காங்க. இறை சட்டத்தின்படி தவறு, மனித சட்டத்தின்படி தவறு. இது ரெண்டு எது சரி அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ண தெரியல. மனிதன் சட்டப்படிதான் தவறு. மனிதன் சட்டப்படிதான் அந்த நாட்டுக்காரன் இங்க வந்துட்டான், இங்க வந்துட்டான், அதனால அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குன்றது தவறு. பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இறை சட்டத்தின்படி தவறே கிடையாது. நீ தவறே கிடையாது. அவன் இந்த பூமியினுடைய சிட்டிசன். அவன் இந்த நாட்டினுடைய சிட்டிசன் இல்லை, இந்த பூமியினுடைய சிட்டிசன். இறைவன் வந்தா பூமியில படைச்சிருக்கிறார். ஏதோ அவன் பண்ண பாவகர்மா, நாடு விட்டு நாடு இங்க வரணும்னு இருக்கு. அவனுடைய பாவகர்மா, அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அவன் கற்று அனுபவிக்க வேண்டிய சில விஷயங்கள், அவங்க கர்மா தீர்த்துக்காக சில விஷயங்களுக்காக அவங்க நாடு வழியாக இறைவன் வந்து திரிய விடுறான். பட் பிறந்தது வந்து இந்த பூமி. இந்த பூமி யாருக்கும் சொந்தமானது இல்லை, கடவுளுக்கு சொந்தமானது. கடவுளுக்கு சொந்தமான பூமியில கடவுள் படைக்கிறார். அவனை நீ வந்து என் நாட்டுக்குள்ள வரக்கூடாது, என் நாட்டுக்குள்ள நீங்க வராதீங்க, நீங்க வந்துட்டீங்க தண்டனை கொடுப்போம்னு சொல்லி சொன்னா அது இந்திய அரசு செய்கின்ற தவறு. எல்லா நாடுகளும் தவறு செய்யறாங்க. மெக்சிகோல இருந்து எனக்கு என்னோட நாட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்கு பெரிய வால் போட்டு பெரிய செக்யூரிட்டி வச்சிருக்கு யுஎஸ்ஏ கவர்மெண்ட். மெக்சிகோ பக்கத்து நாடு, பக்கத்து நாடு அகதிகள் நிறைய பேர் வராங்க, இவங்க தொல்லை தாங்க முடியல, நிறைய பேர் வராங்க அப்படின்ற காரணத்துக்காக யுஎஸ் வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் போட்டு, நிறைய லேயர் போட்டு, நிறைய செக்யூரிட்டி கொடுத்தது. மனித சட்டப்படி சரின்னு சொல்றாங்க, இறைவனுடைய சட்டப்படி தவறு. சட்டப்படி தவறு. கடவுள் படைச்ச பூமியில அவங்க பிறந்திருக்கிறாங்க.
அவன் அந்த நாட்டுல வாழ முடியல, பரவாயில்ல விட்டுட்டு போ, வந்து இருந்துட்டு போட்டுமே, 10ஓட போனா இருந்துட்டு போட்டுமே, அவனும் ஒரு மனிதன் தானே. அந்த பருவநிலை கிடையாது. சப்போஸ் இதே மாதிரி இப்போ பங்களாதேஷ் இருந்து வந்தவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்து திருவள்ளூர் ஜெயிலில் உட்கார வச்சிருக்கோ, அதே மாதிரி அவங்களும் எல்லா நாடுகளையும் நடக்குது. எல்லா நாடுகளையும் இது நடக்குது. அகதிகளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அகதிகளை ஒரு நாடு வரவேற்று அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தால் அது அந்த நாட்டுக்கு புண்ணியம். அகதிகளை வரவேற்று அந்த நாட்டை வாழ்வதற்கான விஷயங்களை பண்ணா அது புண்ணியம். இலங்கை அகதிகள் வந்து அந்த தமிழ் ஈழப்போர்ல வந்து ரொம்ப பாதிச்சு நாட்டை விட்டு நாடு தெரியாதமோ திருட்டுத்தனமாவோ கள்ளத்தோணிலையோ எந்த வகையிலையோ வந்தவங்கள வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி இவங்க வந்து அந்த நாட்டிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டதெல்லாம் உண்டு. அவங்கள வர வச்சு அவங்களுக்கு நிறைய அகதிகள் மறுவாழ்வு முகாமெல்லாம் சொல்லி அவங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்து அவங்களுக்கு நல்ல மற்ற ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்ததும் ரெண்டுமே உண்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அது பண்ணிச்சு. சில பேர் அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தடைச்சி நிறைய பேரை வரவேற்று அவங்களுக்கு வாழ்வு கொடுத்தது. இன்னைக்கும் தமிழ்நாடு முழுசும் நிறைய இடத்துல வந்து இலங்கை அகதிகளுக்கு முகாம்கள்லாம் அப்பெல்லாம் போட்டு நிறைய பேரை வாழ வச்சிருக்காங்க. சிட்டிசன்ஷிப் கேட்குறாங்க, கொடுத்துருக்காங்க. ரைட், தப்பு இல்லை. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சது எது கரெக்டு, எது தப்பு? அகதிகளாக வந்தவர்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டது தப்பு. அந்த பனிஷ்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உண்டு, தமிழ்நாடு மக்களுக்கும் உண்டு. அதை கிடைக்கும், கர்ம விதிப்படி இது கிடைக்கும். அவங்களை வர வச்சு வாழ்வாதாரம் பண்ணி கொடுத்தது கவர்மெண்ட், அது புண்ணியம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண புண்ணியம், இந்தியன் கவர்மெண்ட் பண்ண புண்ணியம். அந்த பலன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி இந்திய மக்களுக்கும் சரி புண்ணியமாக சேரும். எந்த ஒரு நாட்டு பிரஜையும் வந்து என் நாட்டுக்குள்ள வராத, என் நாட்டுக்குள்ள இருக்காத, நீங்க வந்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது தவறு. இறை சட்டத்தின்படி அது தவறு. மனித சட்டப்படி தான் ஓகே. மனிதன் தவறு செய்யறான். இப்போ இந்த மன்னிப்பு கேட்கறது வந்து இன்னும் 2 நாள்ல ஆரம்பிச்சிடுவோம். அந்த மன்னிப்புல இதுவும் வரும். ஒரு நாடுகள் கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும், ஒரு மாநிலங்கள்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும், ஊர்கள் கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். அப்ப நீங்க நினைக்கலாம், என்ன சார் திருப்பியும் வழக்கம் போல அதே மாதிரி லூஸ்தனமா சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாடுகள் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா, ஊர்கள் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா, மாநிலம் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா, திருப்பி இதே தொந்தரவா போச்சு உங்களுக்கு நீங்க நினைப்பீங்க. பட் அதான் உண்மை. ஒரு நாட்டுக்கு எப்படி சாபம் வருது, ஒரு நாட்டின் மீது மற்ற நாட்டு மக்கள் கொடுக்கின்ற தாட்பம் அந்த நாட்டு மக்களுக்கு எப்படி சாபமாக வருகிறது, அந்த நாட்டு மக்களை எப்படி பாதிக்கிறது அப்படின்னு நம்ம விளக்கமா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்றேன். ஃபியூச்சர்ல நான் சொல்றேன். ஒரு நாட்டினுடைய சாபம் ஒரு நாட்டுக்கு எப்படி படிக்கும், ஒரு நாட்டு மக்களுடைய சாபம் இன்னொரு நாட்டு மக்களை எப்படி பாதிக்கும். ஒரு உதாரணமாக இப்போ பாகிஸ்தான் மக்கள் வந்து இந்தியா மக்கள் மீது, இந்திய அரசின் மீது கொள்ளுகின்ற கோபம், டென்ஷன், எமோஷன் இந்திய மக்களை எப்படி பாதிக்கிறது. இந்திய மக்கள் வந்து பாகிஸ்தான் மேல போடுற அந்த எமோஷன், டென்ஷன், கோபம், ஆத்திரம், வெறுப்பு எப்படி பாகிஸ்தான் மக்களையும் பாதிக்கிறது, நம்மளையும் எப்படி பாதிக்கிறது. அது அவங்கள மட்டும் நம்மளையும் எப்படி ரிவர்ஸா பாதிக்கிறதுன்றது நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புகளை விளக்கமா சொல்லுவோம். அப்போ அது அப்புறம் வரும்போது சொல்லுவோம். அந்த மன்னிப்பு வரும்போது, நாடுகள் கிட்ட மன்னிப்பு வரும்போது வரும். அப்போ ஒரு வங்காளதேச பிரதமருக்கு அரசாங்கம் எல்லா வசதியும் கொடுக்குது, ஏன்னா எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. ஆனா அவங்க வயிற்று பழப்புக்காக நாடு விட்டு நாடு ஏதோ பழப்பாக்க வந்தவங்க போட்டு ஜெயிலில் போட்டு நான் சட்டத்தை காப்பாற்றி விட்டேன், நான் சட்டத்தை நிறைவேற்றி விட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படு. அந்த ஆத்மாக்கள் வருத்தப்படுவாங்க இல்லையா, நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களே அப்படின்னு நான் நினைக்கும் போது அது இந்திய மக்கள் முழுவதுக்கும் இந்திய நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்கும் தோஷமாக வரும், அது பாதிக்கும். உடனே பயந்துடாதீங்க, என்னடா டாக்டர் இப்படி சொல்லி. இதான் உண்மை இதுதான். நமக்கு தெரியல நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நமக்கு தெரியல. நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்னு தெரியல, நாம ஏன் சுகப்படுறோம்னு தெரியல, முக்கியமா நாம ஏன் கஷ்டப்படுறோம்னு தெரியல. தப்பா பண்ணிட்டு இருக்கோம், தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அதை நம்ம சொன்னோம்னா டாக்டர் பயப்படுறாரு அப்படின்னா இதுதான் உண்மை. நீ கஷ்டப்படுறதுக்கான காரணம் இப்படி எல்லாம் கூட மறைமுகமா இருக்குன்னு சொல்ல வர, அப்போ ஆகாயத்தையும் காசு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த பூமின்றது வந்து கடவுள் கொடுத்த பூமி. இந்த நாட்டுக்கு நீ உன்னாடு என் நாட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லிட்டு மக்களை போட்டு வதைக்கிறோம், கஷ்டப்படுத்துறோம். இது பாவம்னு சொல்ல வரும். அப்ப பஞ்சபூதங்களையும் மனிதன் காசு பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அப்ப எதெல்லாம் விட்டு வச்சிருக்கான் மனுஷன். அப்ப கிறிஸ்தவன் சொல்லி வரும்போது பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. அந்த பூமியிலிருந்து வெட்டி எடுக்கும்போது அந்த கிறிஸ்டல் வந்து எந்தெந்த நாடுகள்ல எந்தெந்த இடத்துல கிடைக்குதுன்றதை பொறுத்து அதை வெட்டி எடுக்கிறதுக்கு என்ன செலவாகுதோ அந்த காஸ்ட் தான்.
அதையும் யாரெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பொறுத்து. இந்த நம்ம யூஸ் பண்ற கிறிஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் திபெத்தில் தலாய் லாமான்னு இருக்காரு இல்லையா, அந்த தலாய் லாமா குரூப்ல இருக்கிறவங்க மேனுவலா பண்ண மாட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து அன்மேரிடு பீப்புள், பிரம்மச்சரியமா இருக்கிறவங்க. ஏன்னா அந்த பிரம்மச்சாரிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எல்லாரும் பிரம்மச்சாரி இருக்க முடியாது. பட் இடத்தார்களாம் இருக்கலாம். பட் பிரம்மச்சாரிகளுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அந்த பிரம்மச்சாரிகளுக்கு உண்டான ஸ்பெஷல் பவரை வந்து இல்வாழ்க்கையில இருந்துகிட்டே அதை எடுத்து அதை யூஸ் பண்ண முடியும், அவங்களோட பவர்ஃபுல்லா இருக்க முடியும். அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி அதை ப்ராக்டிக்கலா லைஃபுக்கு கொண்டு வந்து புரிய வச்ச போது சித்தர்கள் மட்டும்தான். மற்றவங்க யாருக்கும் தெரியும். சாதாரண அதை தான் சித்தர்ஸ் யாருக்கும் தெரியாது. சித்தருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். ஆனாலும் அவங்க வந்து பிரம்மச்சாரி அப்படின்ற கண்டிஷன் இருக்காங்க. அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறவங்க எல்லாமே எல்லாமே எபோவ் 20 இயர்ஸ்க்கு மேலே யாரும் கிடையாது. 16 to 20 இயர்ஸ் அவங்க வந்து விரதம் இருந்து அந்த மதம் சம்பந்தப்பட்ட சில மந்திரங்களை எல்லாம் சொல்லி ரொம்ப ஆச்சாரமாக, நம்ம இந்து மதம் படி சொன்னோம்னா ரொம்ப ஆச்சாரமாக அனுஷ்டானமாக இருந்து அந்த கிறிஸ்டலை ப்ராசஸ் பண்ணி மேனுவலா தான் ப்ராசஸ் பண்ணாங்க. நாட் மெஷின் கட்டிங், மெஷின்ல எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதை மேனுவலா பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. மற்ற நாடுகள்ல மற்ற இடங்கள்ல கிறிஸ்டல் கிடைச்சாலும் அங்கே இருந்து எடுத்து அங்க ப்ராசஸ் பண்ணி வர்ற கிறிஸ்டல் வந்து பவர் ரொம்ப ஹையா இருக்கு, ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க ப்ராசஸ் பண்றதும் ஏதோ மெஷின் மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது. அது ப்ராப்பரா அனுஷ்டானம் பண்ணி கரெக்டா முறையா எந்த டைம்ல எப்போ எப்படி பண்ணணுமோ, சாப்பிடாம விரதம் இருந்து ஒரே முறையான மந்திரங்களை எல்லாம் சொல்லி அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பவர் வந்து ரொம்ப ஹை பவரா இருக்கு. ஸோ கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் எடுக்கப்படுகின்ற இடம், அதனுடைய வயது, அதோட இன்பில்ட் கெப்பாசிட்டி. சொல்ல போனா நான் பல முறை சொல்லியிருக்கேன், கிறிஸ்டல் அப்படின்றது வந்து 3 கிராம்ல 5 கிராம் வரைக்கும் தான், அவ்வளவுதான். சின்ன கிறிஸ்டல் தான், சின்னதா இருக்கும். 3 கிராம் to 5 கிராம் தான். இந்த 3 கிராம் to 5 கிராம் கிறிஸ்டல் தான் 10,000 ரூபாய் இருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு. சைஸ் அதே தான். அதுக்கு 10 கோடினால ரொம்ப பெருசா லாரியில கொண்டு வரணும், 10,000 ரூபாய்னால பாக்கெட்ல வச்சுக்கணும்னு கிடையாது. அதையும் லாரியில கொண்டு வர தேவையில்லை, இதையும் பாக்கெட்ல வச்சுக்கிறது. எல்லாமே இந்த சைஸ் தான், 3 to 5 கிராம்ஸ் தான். இந்த 3 to 5 கிராம்ஸ் தான் நம்ம கரன்சியில சொன்னோம்னா 10,000 10 crores வரைக்கும் கூட இருக்கு. அதே சைஸ். அது அவ்வளவு விஷயம் இருக்கு. அது இன்பில்ட் கெப்பாசிட்டி என்ன, அதுல இன்விசிபிளா என்ன விஷயம் இருக்குன்றது வந்து கிளியர்வாயன்ஸ்க்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது. சயின்ஸும் ஓரளவுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சயின்ஸ் வந்து கிறிஸ்டலை பத்தி எந்த சயின்டிபிக் டீடைல்ஸ் கேட்டாலும் ஆஸ்தம்பி சார் கொடுப்பாரு. எந்த டீட்டெயில் எந்த மாதிரி ஆங்கிள், என்ன சயின்டிபிக் ஆங்கிள் கேட்டாலும் சார் எல்லாமே டேட்டா எடுத்து வச்சிருக்காரு. ஆஸ்தம்பி சார் ரெடியாக வச்சிருக்காரு, அவர் கொடுப்பாரு. பட் அவர் வந்து சயின்டிபிக் செக்ஷன் எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நான் இன்விசிபிளா இருக்கிற செக்ஷன்லாம் நான் பார்த்துக்கணும். கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக நான் பார்த்துக்கணும். அதுக்கு எவிடன்ஸ் அது நான் பண்ணிக்குவேன். அந்த இன்விசிபிளா உள்ள என்ன எனர்ஜி இருக்கு, எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு, எவ்வளோ எனர்ஜி வந்து உள்வாங்கிக்கும், நெகட்டிவ் எனர்ஜி உள்வாங்கிக்கும், எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், எவ்வளோ வைப்ரேஷன் கொடுக்கும்ன்றது கிளியர் வாய்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அந்த கிறிஸ்டலை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் அந்த அமௌண்ட். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம கிறிஸ்டல் கொடுக்குறோம், நம்மகிட்ட வாங்குறாங்க. அந்த கிறிஸ்டல் வாங்குறவங்க கூட 10,000 வாங்குறாங்க, 1 lakh வாங்குறாங்க, 10 lakh வாங்குறாங்க. பட் வாங்கும்போது இதில் நீங்கள் என்ன சார் ப்ராஃபிட் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரும். நீங்கள் என்ன சார் ப்ராஃபிட் வைக்கிறீங்க? ஆரம்பத்தில் கிறிஸ்டல் பண்ணும்போது சில பேர் சொன்னாங்க, சார் ஒரு பர்சன்டேஜ் மாதிரி மார்ஜின் வச்சு ஒரு 5% 10%. நோ அப்படிலாம் கிடையாது. அந்த கிறிஸ்டலுக்கு அந்த நேரத்தில் அந்த கிறிஸ்டல் அவங்க கேட்கும்போது சொல்லும்போது எனக்கு வந்து என்ன இன்ட்யூஷன் வருதோ, இவங்களுக்கு இது இந்த அமௌண்ட் வாங்கணும் போது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவ்வளோதான். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவ்வளோதான். பீஸ் ரேட்டு மாதிரி தான். இது வந்து 5% போட்டு அப்போ 10 lakhs 500, 1 lakh 5,000 அப்படி பர்சன்டேஜ் இடம். இன்னும் அது அது சித்தர்களாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதான் அந்த கான்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுடைய கர்மாவுக்கு எந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணணும், அவங்களுடைய கர்மாவுக்கு எந்த மாதிரி எனர்ஜி வேணும், அவங்களுடைய கர்மாவுக்கு, அவங்களுடைய குரூப் கர்மாவுக்கும், ஃபேமிலி கர்மாவுக்கும், அவருடைய கர்மாவுக்கும் எந்த ரேஞ்சில் கிறிஸ்டல் வாங்கணும், அது என்ன வேல்யூ, ரைட், அந்த வேல்யூக்கு அவங்களுடைய கர்மிக் ரீதியாக எவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும், அதை பற்றி தான் செலக்ட் பண்ணுற மொழியை. அதில் ப்ராஃபிட் மார்ஜின் சொன்னா thousands தான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh கிறிஸ்டல் வாங்குறவருக்கு வந்து 1000 rupees 2000 rupees தான் வைப்போம். அதே நேரத்தில் 10,000 ரூபாய் கிறிஸ்டல் வாங்குவாங்க, அவங்களுக்கு அதே 1000 2000 தான் வரும். இது என்ன டாக்டர் 1 lakh கிறிஸ்டல் வாங்குறதுக்கும் 2000 1000 தான் நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் மாதிரி வைக்கிறீங்க, 10,000 வாங்குறோம் 2000. அதை நான் டிசைட் பண்ணல, டிவைன் டிசைட் பண்ணி எனக்கு இன்ட்யூஷனாக சொல்கிறது தான். டிவைன் டிசைட் பண்ணி எனக்கு இன்ட்யூஷனாக சொல்கிறது தான். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கி, இல்லை ஒரு 1000 500 வாங்கிக்கணும். அப்போது நீங்கள் 1 crore கிறிஸ்டல் வாங்கினீங்கன்னா கூட சில thousands தான் வைப்பாங்க. பர்சன்டேஜ் போட்டு ஒரு 5 lakhs எடுத்துக்கோ அப்படின்லாம் கிடையாது. அந்த அமௌண்ட்டும் கூட உங்ககிட்ட நீங்கள் பர்த் டைம் கேட்போம்.
எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் பர்த் டைம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கற காரணம் வந்து அதுதான். அந்த அமௌண்ட்டையும் டாக்டர் இளங்கோ ஆஸ்தம்பி எடுத்துக்கிறது கிடையாது. அந்த அமௌண்ட்டும் கூட அவங்களுடைய பர்த் டைம்ல சங்கல்பம் சொல்லி அந்த டைம்ல சேரிட்டியா வெளில போயிடும். உங்ககிட்ட அந்த 1000 2000 எக்ஸ்ட்ரா வாங்குறது கூட அது நீங்க சர்வீஸ் சார்ஜின் பேர்ல நாம கொடுத்தாலும் கூட நம்ம வாங்கினாலும் கூட அந்த அமௌண்ட்டும் வந்து டாக்டர் இளங்கோ ஆஸ்தம்பி எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறது இல்லை. அது வந்து நீங்க அந்த மென்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா அந்த டைம்ல மென்ஷன் பண்ணி உங்களையும் அறியாம அந்த குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நட்சத்திரத்துல குறிப்பிட்ட திதியில எந்த நாள்ல உங்களுக்கு பண்ணணும் அது உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அந்த சங்கத்துல கொடுத்து அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா யாராருக்கு உங்க கர்மா சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது போய் சேரணும், கரெக்டா போய் சேர்ந்து. அதுல டாக்டர் இளங்கோ ஆஸ்தம்பி எடுத்துக்கவே முடியாது. ஈவன் மருந்துக்கு கூட அப்படிதான். மருந்துக்கு கூட இங்க எவ்வளவு 1 lakh மருந்து கட்டினாலும் அதே தான், 5000 ரூபாய்க்கு மருந்து கட்டி வாங்கினாலும் அதே தான், 10,000 மருந்து கட்டி வாங்கலாம். அந்த நேரத்துக்கு இன்ட்யூஷன் என்ன வருது, ஒரு 500 எக்ஸ்ட்ரா வாங்க, 1000 எக்ஸ்ட்ரா வாங்க, இல்ல 2000 வாங்க அப்படின்னு என்ன அமௌண்ட் நமக்கு அந்த டைம்ல இன்ட்யூஷன்ல வருதோ அந்த அமௌண்ட் தான் சொல்லுவோம். அந்த அமௌண்ட்டை தான் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குவோம். அதையும் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துல குறிப்பிட்ட திதியில அந்த டைம்ல சேரிட்டியா வெளில போயிடும். அதுவும் கூட வெளில போயிடும். பிகாஸ் கர்மாவை கிளியன்ஸ் பண்ணும்போது உங்க கையில பணம் வெளியே போகணும் ஒரு ரூல். அதை நீங்களா கொடுக்கல நீங்களா பண்ணல அப்படின்னும் போது அதை நாங்க பண்றோம். அதுக்காக தான் நீங்க எந்த டீட்டெயில் கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் பிறந்த டைம் சொல்லுங்க. அப்ப பிறந்த டைம்ல தெரியல, பிறந்த டைம்ல இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. உங்களுக்கு பிறந்த டைம் தெரியல, பிறந்த நட்சத்திரம் தெரியல, எந்த நாள்ல பிறந்தோன்னே தெரியல, எனக்கு தெரியல சார் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அது யோகிக் மெத்தட் ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டைம்ல கண்டுபிடிச்சு அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த தேவதைகள் மூலம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அது யாருக்கிட்ட யார் சம்மந்தம் மட்டும் உங்க பணம் எங்க போகணுமோ கரெக்டா போய் சேரும். கரெக்டா ஒரு பைசா கூட மாறாம கரெக்டா போய் சேரும். இதை வந்து டிவைனும் சித்தர்களும் கரெக்டா விஜிலன்ட் பண்ணிக்குவாங்க. டிவைனும் சித்தர்களும் இறைவனும் சித்தர்களும் இதை கரெக்டா ஒரு ரூட் பண்ணி கரெக்டா சேலஞ்ச் பண்ணி கரெக்டா கொண்டு போய் கரெக்டா சேர்த்து இது கரெக்டா நடக்கும். ஸோ அப்போ கிறிஸ்டலுக்கும் சரி, ஈவன் மெடிசன்ஸ் கூட அவர் கிறிஸ்டல் பத்தி கேட்டிருக்காரு, நான் மெடிசன் பத்தியும் சேர்த்து சொல்றேன். கிறிஸ்டலும் கூட உங்ககிட்ட பணத்தை வாங்கணுன்றதுக்காக காஸ்ட் வைக்கிறது கிடையாது, உங்களுக்கு என்ன பவர்ல கொடுக்கணும்ன்றது. ஆனா பெரும்பாலான மக்கள் வந்து இப்போ 10,000 டு அது நிறைய வேல்யூல இருக்கு நீங்க வாங்கிக்கங்கன்னா 10,000 கொடுத்துருங்க, எனக்கு மினிமம் 10,000 போதும் எனக்கு அப்படின்னு. அது அவங்களுடைய கர்மா. நிறைய பேர் கேட்பாங்க, நானும் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அது அவங்க கர்மா தான் டிசைட் பண்ணும். எந்த அளவுக்கு சுகப்படணும், எந்த அளவுக்கு அவங்க ப்ராப்ளம் வெளியே வரணும், எந்த அளவுக்கு அவங்க வந்து இன்னும் கேரி ஓவர் பண்ணணும், எந்த அளவுக்கு அதை இன்னும் பல ஜென்மங்களையும் இந்த ஜென்மத்திலையும் அனுபவிச்சு தீக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில என்ன கெப்பாசிட்டி கொடுக்கணுமோ அந்த பிறவிக்கு உண்டானது வந்து அவங்களுடைய கர்மா அவங்க மைண்ட்ல வந்து உட்கார்ந்து அவங்க மூலையில வேலை செஞ்சு அவங்க வாயால வரும். நான் இந்த அளவுக்கு வாங்கிக்கிறேன் சார், இந்த அளவுக்கு வாங்கிக்கிறேன் சார், இந்த அளவுக்கு செய்யலாம் சார். அது வந்து டாக்டருங்க டிசைட் பண்ண முடியாது. நானும் பண்றது இல்லை, நான் பண்ணவும் கூடாது, பண்ணவும் மாட்டேன். அவங்க தான் செய்யணும். அவங்க கர்மாவை அவங்க தான் எடுத்துக்கணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களுடைய அருளாலத்தான் அவங்க வெளியே வரணும். யாருடைய அருளால? இறைவனுடைய அருளால தான் அவங்க வெளியே வரணும். அப்போ வெளியே வரணும்னா இறைவனுடைய அருள் தான் முடியும். ஸோ அந்த கிறிஸ்டல் வந்து வியாபாரமாக்கப்படுவதில்லை, கிறிஸ்டல் வந்து வியாபார பொருளாக பார்க்கப்படுவதில்லை. கிறிஸ்டல் உங்களுடைய வாழ்வை, உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை, உங்களுடைய வாழ்க்கை மன நிம்மதியை நினைத்து உங்களை வந்து ஹையர் லெவலுக்கு கொண்டு போற ஒரு டூல். அந்த டூலை வந்து நீங்க கம்பல்சரியா வாங்கணும்ன்ற காரணம் தான். நீங்க கம்பல்சரியா வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இந்த விஷயம் வந்து நீங்க முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்ற அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னா 5 நிமிஷம் தான் இருக்கு, 5 நிமிஷம் முடிக்கணும். இதை பத்தி பேசினா இன்னும் விளக்கங்கள்லாம் நிறைய இருக்கு. பட் அது அடுத்த வகுப்புல வேணா பார்ப்போம். இன்னும் மன்னிப்பு அறிக்கைலாம் வேற இருக்கு. அதனால இதோட நம்ம முடிச்சுக்குவோம். கிறிஸ்டல் அப்படின்றது வந்து நான் வாங்க முடியல, என்னால் வந்து நாட் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு துன்பம் கொடுத்தாலும் கூட என்னால் தாங்கவே முடியலன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லை, கடவுள் உங்களால் தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுப்பதே இல்லை. இதுதான் உண்மை. நிறைய பேர் இப்போ இன்னைக்கு பேப்பர் எடுத்தீங்கன்னா கூட பாருங்க, ஒரு 10 சூசைட் கேஸ் இருக்கும். நீங்க மீடியாவில் பார்த்தாலும் சரி, பேப்பரில் பார்த்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு 10 சூசைட் கேஸாவது இருக்கும். தினத்தந்தி பேப்பர் எடுத்தோம்னா 10 சூசைட் கேஸாவது இருக்கும். அப்ப ஏன் பண்றாங்க? அந்த துன்பத்தை திருத்தி என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னால முடியலன்னு சொல்லிட்டு இறக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இது தியானத்தினுடைய ஒரு பலன் தான். இதுவும் கூட நம்ம சொல்றோம், தியானம் பண்ணா என்ன ஞானம் வருமோ அந்த ஞானத்தை இங்க கொடுக்குறோம். என்ன விஷயம், உங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கஷ்டத்தை, நீங்க பேக் பண்ணிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை கடவுள் எப்போதுமே கொடுப்பது இல்லை. உங்களா தாங்கிக் கொள்ள முடியும். அவருக்கு தெரியும் எல்லாமே. உங்களால என்ன முடியும் என்ன முடியாது கெப்பாசிட்டி என்ன உங்களை விட அவருக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் ஹி இஸ் த கிரியேட்டர்.
உங்களால் எவ்வளோ தாங்க முடியும், எவ்வளோ தாங்க முடியாது, எவ்வளோ பேர் பண்ண முடியும், எவ்வளோ பேர் பண்ண முடியாது அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்போ அவருக்கு உங்களுக்கு கொடுக்குற விஷயம் வந்து கண்டிப்பாக தாங்கிக் கொள்ள முடிகிறத மட்டும்தான் கொடுக்குறாரு. தாங்க முடியாத விஷயம் கடவுள் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார், கொடுப்பது இல்லை. அப்படி கொடுத்தானா ஒரு கடவுளே கிடையாது. நீங்க நினைச்சுக்கிறீங்க என்னால தாங்க முடியாது, அதனால நான் சூசைட் பண்ணிக்கிறேன், என்னால தாங்கவே முடியல. இல்லை, தாங்க முடியறது தான் அவர் கொடுப்பார். எல்லா மத கடவுள்களுக்கும் இது பொருந்தும். எல்லா மத கடவுள்களும் உங்களால என்ன தாங்க முடியுமோ அதான் கொடுப்பாங்க முடியாது. அதை மீறி ஒரே ஒரு சல்லி பாயிண்ட் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நீ அனுபவிச்சு தீக்கணும், அனுபவிச்சிரு, நீ இருந்து எஸ்கேப் ஆகாதேன்னு அர்த்தம். எஸ்கேப் ஆனா திருப்பி போடுவார், திருப்பி அடுத்தது அவர் திருப்பி போடுவார், அவ்வளவுதான் விஷயம். எப்படி வந்து இந்த ஒரு லெசனை வந்து நீங்க இது இருந்து எடுத்துக்கிறீங்கன்ற விஷயம் தான் நீங்க இருந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்ப கடவுள் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்கவே இல்லை. இப்ப இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு வழி கண்டிப்பா கொடுப்பார். கஷ்டத்தை போக்கு கண்டிப்பா கொடுப்பார். அந்த வழி வந்து உங்களுக்கு உங்களுக்கு அந்த நெகட்டிவ் கர்மா தடுக்குது, காட்டோடாம தடுக்குது. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்யூஷன், கண்டிப்பா சொல்யூஷன். சொல்யூஷன் இல்லாம கடவுள் எந்த பிரச்சனையும் கொடுக்கறதே கிடையாது. தாங்க முடியாத கஷ்டம் கொடுக்க திருப்பி நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கட்டம் போட்டு மைண்டை பயிற்சி வச்சுக்கோங்க. தாங்க முடியாத கஷ்டத்தை யாரும் யாருக்கும் கடவுள் கொடுப்பதே இல்லை. அதை தாங்கிக் கொள்ள முடியும், அதை தாங்கிக்க உன்னால முடியும்னால அவர் கொடுக்குறாரு. அதுக்கு மேலே ஒரே ஒரு பாயிண்ட் கூட கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி கிறிஸ்டல் வாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அது டாக்டர் எங்க சொல்லல, அது என் மூலமாக இறைவன் சொல்றாரு. இதை நீங்க பயன்படுத்தி கொஞ்சம் சீக்கிரம் மேலே வாப்பா, சீக்கிரம் நல்லா முன்னுக்கு வந்துரு, இதை யூஸ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி டாக்டர் இளங்கோ மூலமாக கடவுள் வந்து சொல்றாரு. கடவுள் நேரில் வர முடியாதனால கடவுள் என் மூலமாக சொல்றாரு. அப்ப வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க நினைக்கிறீங்க சார் இப்ப நானே ரொம்ப கஷ்டம் இருக்கேன், கடன் இருக்கேன், என்னால வாங்க முடியாது. நீங்க சொல்றீங்க இல்ல, கடவுளுக்கு தெரியும் அது பாசிபிள் தான், உன்னால முடியும், நீ முயற்சி பண்ணா வாங்கலாம், முயற்சி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ செய்யி, நீ பண்ணு, பிகாஸ் உன்னுடைய கர்மாவுக்கு தான் நீ வாங்கணும், நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை கிரியேட் பண்ணி உங்களை கிறிஸ்டல் வாங்குவதற்கான வழி சூழ்நிலை இல்லாம என் வாயால சொல்ல வைக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒண்ணு சொல்றேன்னா அது இறைவன் சொல்ற வாக்கு, நான் சொல்ற. டாக்டர் இளங்கோ இஸ் நாட் ஆக்டிங் இயர், டாக்டர் இளங்கோ இஸ் நாட் ஸ்பீக்கிங் இயர், நாட் இளங்கோ, டிவைன். இறைவன் மனிதனை செலக்ஷன் பண்ணி கொடுக்குறாரு. நான் படம் வர சொல்லிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு நல்லது பண்றதும் கடவுள் மனிதன் ரூபமாக தான் கொடுப்பார். தெய்வம் மனுஷ ரூபணின்னு சொல்லியிருக்கேன் அடிக்கடி. உங்களுக்கு கெட்டது கொடுக்கணும் அப்படின்னாலும் மனிதன் மூலமாக தான் யாராவது அனுப்பிச்சு விட்டு உங்களை ராங் கைட் பண்ணி ராங்கா கொண்டு போய் ராங் அட்வைஸ் கொடுத்து உங்களை கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க. அதுவும் மனிதன் தான். அப்போ டாக்டர் இளங்கோ வந்து நீங்க கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னா உங்களால கிறிஸ்டல் வாங்க முடியாது, கிறிஸ்டல் யூஸ் பண்ண முடியாது, நீங்க வசதி இல்லை, நாட் அஃபோர்டபிள் டு பை எ கிறிஸ்டல் அப்படின்ற மாதிரி இருந்தா இறைவன் என் மூலமாக அதை சொல்ல வைக்க மாட்டார். எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். நீங்க வாங்க முடியுமா வாங்க முடியாதா என்ன கண்டிஷன் இருக்கு எனக்கு தெரியாது, நீங்க சொன்னா எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா கிளைவான்ஸ் போய் பார்க்கணும், அந்த வேலையை நமக்கு சேர்த்து நேரம் இல்லை. கிளைவான்ஸ் போய் பார்த்தா தெரியும், பட் கிளைவான்ஸ் போக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் கிளைவான்ஸ் போயிட்டு இருக்க முடியாது. தேவைன்னா பார்க்கலாம், இல்லைன்னா கிளைவான்ஸ் வந்து எப்பயுமே 24 hours நம்மகிட்ட இருக்கு. பட் அதை தேவைன்னா தான் பார்க்கணும், சும்மா சும்மா அதுக்கு போய் ஐடியா உட்காந்துக்க கூடாது. இப்போ எப்படி நீங்க பேசணும் அப்படின்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணணும்னா எப்பயும் மொபைல் ஃபோன் பேசிட்டு எடுத்துங்க, இல்லை மொபைல் ஃபோன் கூட இருக்கும், நீங்க யார்ட்டா பேசணும்னா அந்த டைம்ல மட்டும் எடுத்து மொபைல் ஃபோன் ஆன் பண்ணி பேசிட்டு வச்சுட்டு போறீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி கிளியர் வாய்ஸும் நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும். கிளியர் வாய்ஸ் ஒருத்த பத்தி பார்க்கணும், ஒருத்த பத்தி கேட்கணும், ஒருத்த பத்தி டிஜிட் தெரிஞ்சுக்கணும், அந்த டைம்ல சுவிச் ஆன் பண்ணிட்டு கிளியர் வாய்ஸ் போய் பார்த்து தெரிஞ்சுட்டு கட் பண்ணிட்டு வந்துடணும், அவ்வளவுதான். லைக் மொபைல் தான் கிளியர் வாய்ஸ். கிளியர் வாய்ஸ்னா என்ன அப்படின்னா அது ஒரு எனர்ஜி, அது ஒரு எபிலிட்டி. நாம வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே பார்க்க முடியும். ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரி பார்க்க முடியும், ஆடியோவும் பார்க்க முடியும், வீடியோவும் பார்க்க முடியும், எல்லா டேட்டாவும் எடுக்க முடியும். எத்தனை பிறவிக்கு முன்னாடியும் எடுக்க முடியும், 100 பிறவி 1000 பிறவிக்கு முன்னாடி டேட்டாவும் எடுக்க முடியும், ஆடியோவும் எடுக்க முடியும், வீடியோவும் எடுக்க முடியும். ஸோ அந்த என்ன பண்ணும், நீங்க எப்படி யார்கிட்ட பேசணும் இல்லை யூஸ் பண்ணணும்னா மொபைல் ஆன் பண்ணி பேசுறீங்க, தென் முடிச்ச பிறகு ஆஃப் பண்ணி வச்சுறீங்களோ அதே மாதிரி அந்த கிளியர் வாய்ஸ் அது ஒரு செக்மெண்ட். அது அந்த உள்ள போயிட்டு பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போகணும். போயிட்டு உள்ள நம்ம என்ன டீட்டெயில் எல்லாமே கேட்கணுமோ எல்லாம் கேட்டு திருப்பி வந்துட்டு பாஸ்வேர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வருவாங்க. பாஸ்வேர்ட் போட்டால் தான் ஓப்பன் ஆகும், உள்ள போகணும். திருப்பி பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் டீட்டெயில் என்ன டேட்டா வேணுமோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிட்டு வெளியிடுவாங்க. பாஸ்வேர்ட் போடணும், உள்ள லாக்இன் ஆகும்போது லாக் அவுட் ஆகும்போது திருப்பி பாஸ்வேர்ட் போட்டு லாக் அவுட் ஆகும். பாஸ்வேர்டு போட்டு தான் லாக் அவுட்டே ஆக முடியும். அந்த டெக்னிக் இந்த டெக்னிக் எல்லாரும் பண்ண முடியும், எல்லாரும் பண்ண முடியும், உங்களும் பண்ண முடியும், நீங்களும் வர முடியும். நிறைய பேர் கேட்குறாங்க கிளியர் வாயன்ஸ் நானும் கற்றுக்கணும், நானும் பண்ணணும், நிறைய பேர் கேட்குறாங்க. நானும் ஆன்சர் சொல்லியிருக்கு. எல்லாராலையும் முடியும், எல்லாராலையும் முடியும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 மாதம் கோர்ஸ் 3 மாதம் கோர்ஸ் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது. மனசால கூட நமக்கு 1ஆம் நம்பர் எதிரின்னு ஒன்று இருப்பான். நம்மளுடைய டியூ டு அவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் நமக்கு எதிரின்னு வருவான்.
நமக்கு ஆப்போசிட் இருக்கணும், நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறவன், நம்மளை டார்ச்சர் பண்றவன், நம்மளை இம்சை பண்றவன், நம்மளை நோக்கடிச்சு நொந்து நூடுல்ஸா பண்ணவன், அவனை கூட, அவனை பார்த்தா கூட, அவங்கள பேசினா கூட, அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட நம்ம கிட்ட ஒரு நெகட்டிவ் தாட்டம் அவங்களுக்கு போகக்கூடாது. நம்ம கிட்ட ஒரு நெகட்டிவ் தாட்டம் போகக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். இதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். கிளியர் பாயிண்டா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் இதான். இந்த குவாலிஃபிகேஷன் நீங்க பாஸ் ஆன்னு பாருங்க, அடுத்த லெவல் பார்ப்போம். இந்த குவாலிஃபிகேஷன் வந்தா தான் அடுத்த லெவலே ஓப்பன் ஆகும், அடுத்த கேட்டே ஓப்பன் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 108 கேட் இருக்குது. 108 கேட்டும் பாஸ் ஆனால் கிளியர் வாயின்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் கேட் இதான். எதிரிக்கு கூட மனசால கூட யாரும் கெடுதல் நினைக்க கூடாது, எதிரியாக நினைக்க கூடாது அப்படின்னு மனப்போக்கம் இல்லைன்னா இவங்களுக்கு கிளியர் வாயின்ஸ் வந்தா நினைச்சே பார்க்கும் மாதிரி நிறைய நடக்கும். கிளியர் வாயின்ஸ் வந்து ரொம்ப தவறாக பயன்படுத்திக் கொள்வார். கிளியர் வாயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான வகையில் பயன்படுத்துவார். இந்த சித்தர்கள் விஷயங்களும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள், இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் இந்த விஷயங்கள்லாம் நல்ல அருமையான விஷயங்கள் மக்களுக்கு வந்து இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தா என்ன, இதை போய் சொன்னா என்ன, இதெல்லாம் ஏன் வந்து அது மறைபொருளாக வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய மகரிஷி ஒரு தடவை கேட்டபோது அவர் கிட்டத்தட்ட 3 hours எனக்கு லெசன் நடத்தினார். 3 மணி நேரம் அந்த லெசன் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்துச்சு. அதுக்கு பிறகு நான் கேட்பேன், ஏன் அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அதை எதனால் நாங்கள் அது கொடுக்கல? நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும் வந்து உங்க மனித சமுதாயத்தின் மேல உங்களுக்கு அக்கறை இல்லை, மனித சமுதாயத்தின் மேல உங்களுக்கு ஆர்வம் இல்லை, மக்கள் சமுதாயம் நல்லா இருக்குன்னு நினைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சித்தர்கள் தான் இப்படி பண்றாங்களேன்னு நினைக்கிறோம். இல்லை, அப்ப அவங்க சொன்ன ரீசன் அந்த அதுக்கு முன்னாடி அந்த எண்ணம் எனக்கும் தான் இருந்தது. ஏன் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேட்டாங்க அப்படின்னு. அப்போ ஈவன் கிளியர் வாயின்ஸ் உட்பட இந்த தகுதிகள் திறமைகள் ஏன் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கறது இல்லை, ஏன் இதெல்லாம் பயன்பாட்டுக்கு சொல்றது இல்லை, ஏன் இதை மறைச்சு வச்சிடறோம், இது ஏன் சொல்ல மாட்டேன்றோம் அப்படின்றது அந்த 3 hours திருவண்ணாமலையில அந்த லெக்சர் எனக்கு கொடுத்த பிறகுதான் அந்த ஒரு ஞானம் எனக்கு கிடைச்சது. அந்த லெக்சர் தியானம் இல்லை, அந்த லெக்சர் அதை உணர்வுபூர்வமா 3 hours அதை ஒரு பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு அந்த விளக்கத்தை நம்ம சொன்ன பிறகுதான் அப்போ ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா. அது வரைக்கும் நானும் தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். சாதாரண மக்களின் கையில் இந்த கிளியர் வாயின்ஸ் கிடைச்சதுன்னா நிறைய நிறைய தவறாக பயன்படுத்துவார்கள், நிறைய தவறாக பயன்படுத்துவார்கள். அவங்க தான் டான் அப்படின்ற மாதிரி வெவ்வேறு வகையில தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள். எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு அதோட சொல்லி முடிச்சுக்குவோம். வரம் கொடுத்த சிவன் தலைமையிலே கை வைக்கிறாரு இல்லையா, நம்ம அந்த கதை படிச்சுப்போம், உங்களுக்கு தெரியும். போய் வரம் கேட்கிறாரு, சரி அப்படியே ஆகட்டும் வரம் கொடுத்துட்றாரு. ஓகே, யார் தலைமையில கை வச்சாலும் பசுமாயன், யார் தலைமையில கை வைத்தாலும் பசுமாயன். இவரும் போய் கேட்கிறாரு, வரத்தை அவரும் கொடுத்துட்றாரு. அப்புறம் அது என்ன கதியாச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. அவர் தலைமையிலே கை வைக்க போறாரு. அப்ப அந்த அரக்கனுடைய நோக்கம் என்ன, இந்த எல்லா பிரபஞ்சத்தையும் எல்லாத்தையும் என்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும், நானே இறைவனாக இருக்கணும், நானே தெய்வமாக இருக்கணும், என் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப எல்லாரையும் போசிக்கிட்டா என்ன அப்படின்றதுக்காக அந்த புராண கதை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வரம் கொடுக்குறாரு சிவன், கொடுத்த பிறகு தலைமையில கையை வைக்கிறாரு, அவன் இறக்க போறான், ஆறு பசுமாயிடுவார் இல்லையா, சிவன் வந்து பசுமாயிடணும். அப்புறம் பெருமாளுக்கு தெரியுது. அப்புறம் ஓடி வரா, என்னப்பானா இந்த மாதிரி கேட்டான்பா, வரம் கொடுத்துட்டேன், நான் என்ன பண்றது, இப்போ தொத்தி வரான். அப்ப என்ன பண்றாரு, ஏற்கனவே பேசியிருக்கோம், வீடியோலையும் பேசியிருக்கோம். அப்போ மோகினி அவதாரம் எடுக்கிறாரு. மோகினி அவதாரம் எடுத்து அவனை அப்படியே டைவர்ட் பண்ணி டான்ஸ் போட்டு அப்படி இப்படி கவர் பண்ணி அதனால அழகான பெண்ணா மோகினியை வந்து அப்படியே டான்ஸ் போட வச்சு கடைசியில் ஒரு ஸ்டெப்பில் அப்படியே தலைமையில கையை வைக்க சொல்றாரு. அப்படி இந்த அம்மா தலைமையில கை வச்சு அவனும் அதே மாதிரி தலைமையில கை வைக்கிறான். அவன் வாங்கின வரம் தலைமையில கை வச்சோடனே அப்படியே பச்சமாயிரம், அழிஞ்சு போயிடும். ஸோ அங்கே வந்து அதோட அந்த கதை புராண கதை முடியுது. அதுல இருந்து எடுத்துக்கொடுக்குற டேக்அவே மெசேஜ் என்ன அப்படின்னா, வரம் கொடுத்த சிவன் தலைமையில கையை வச்சான். அப்ப வரம் கொடுத்த சிவன் தலைமையில கையை வச்ச மாதிரி இந்த கிளியர் வாயின்ஸ் எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா தவறாக பயன்படுத்தி மற்றவருடைய சுதந்திரங்கள்ல, மற்றவருடைய வாழ்க்கையில, மற்றவருடைய விஷயங்கள அனாவசியமா உள்ள போயிட்டு தேவையில்லாத தொந்தரவுகளை கஷ்டங்களை கொடுப்பார்கள் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இது எல்லாருக்கும் பயன்பாட்டுக்கு சொல்லி தருவதில்லை. யாருக்கு அந்த பக்கம் வருதோ அவங்களுக்கு தான் அது வந்து படிதமாகும். ஆனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மற்ற மாதிரி இது கிடையாது. தன்னுடைய எதிரிக்கும், தனக்கு பிடிக்காதவர்களுக்கும், தனக்கு ஆகாதவர்களுக்கும், நம்மளை வந்து கமெண்ட் பண்றவங்களுக்கும், நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றவங்களுக்கும் கூட மனதாலும், வெளியில ஓரலா கிடையாது, மனதாலும் கூட தீங்கு நினைக்காத மனப்போக்கும் எப்ப வருதோ அப்பத்தான் இந்த மாதிரி விஷயங்கள் சாத்தியமாகும். ஸோ இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு ஓகேன்னா அடுத்த ப்ரொசீட் பண்ணலாம், எல்லாரோடையும் கத்துக்க முடியும். இந்த மென்டாலிட்டிக்கு வருவோமான்றதுதான் விஷயம். ஸோ இந்த சகோதரர் கேட்ட ஒரு கேள்விக்கே இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு நாள் ஆயிடுச்சு. பட்டு கிறிஸ்டல் ஏன் வந்து விலை கொடுக்கணும், கிறிஸ்டல் ஏன் விலை கொடுத்து வாங்கணும், கிறிஸ்டல் ஏன் ஹை ரேட்டாக இருக்கு, கடவுளே கொடுத்தாலும் கூட அதுக்கு நாம் ஏன் பணம் கொடுத்து வாங்குறோம்
அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். அப்போ அந்த சகோதரருக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இதுலயும் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த சகோதரர் கேட்கலாம். அதே மாதிரி நீங்களும் இதுல நான் சொன்னதுல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். ஏன் வந்து கிறிஸ்டல் விற்கிறீங்க, அது ஏன் பணம் பண்றீங்க, அது ஏன் பணமா ஆக்குறீங்க, அது இலவசமா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே, இயற்கையா கிடைக்கிற பொருள் அது இயற்கைக்கு மாறாக நீங்க அதை பணமா பாக்குறீங்க அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இதுல உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகள் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க, நான் அந்த டவுட்ஸை கிளியர் பண்றேன். சரியா? இன்னைக்கு இதோட நான் முடிச்சுக்கோம். திரும்ப நம்ம நாளை சந்திப்போம். நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. Thank you, sir. Thank you so much. நன்றி ஐயா. நன்றி. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க. இது ரெண்டே காசு. நன்றி.